எல்பி அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஓகேங்களா? ஸோ எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங். அப்போ லோட் பேலன்சர்னா என்னன்னு சொல்லுவீங்க? வாட் இஸ் மீன் பை லோட் பேலன்சர்? லோட் பேலன்சர் என்ன ஜென்ரலா சொல்ல போனா? லோட் பேலன்சர் என்ன ஜென்ரலா? வாட் இஸ் லோட் பேலன்ஸ்? அவ்வளவுதான், அதான் லோட் பேலன்ஸ். ஓகேங்களா? ஒரு பேலன்ஸ்டு, அதாவது ஒரு லோட் வருதுன்னா அந்த லோட பேலன்ஸ் பண்றதா லோட் பேலன்ஸரோட கான்செப்ட். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதை லோடு நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்மளுக்கு வர ரெக்வஸ்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு வர ரெக்வஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லோடு. ஓகேங்களா? நமக்கு வர ரெக்வஸ்ட் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோடு. ரயான் சார், நம்மளுக்கு வர ரெக்வஸ்ட்னா என்னது? நம்ம அப்ளிகேஷனுக்கு வர ரெக்வஸ்ட். ஓகேங்களா? நம்ம அப்ளிகேஷன் வச்சிருக்கோம், அந்த அப்ளிகேஷனுக்கு ரெக்வஸ்ட் வருது இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோடு. அப்ப அந்த லோடை எப்படி வந்து நம்ம பேலன்ஸ்டா பண்றோம்ன்றதுதான் லோட் பேலன்ஸரோட கான்செப்ட். அவ்வளவுதான், சிம்பிள். ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்? இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என் சர்வருக்கு ஒரு லோடு வருது. ஓகேங்களா? என் சர்வருக்கு ஒரு லோடு வருது. இதுதான் என்னோட இமேஜின் தட் ஒரு ரெக்வஸ்ட் வருது. ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க. லைக் வந்து www அப்படின்னு சொல்லி அதை ரெக்வஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க. www.facebook.com அப்படின்னு ரெக்வஸ்ட் வருது. அப்போ அந்த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்எஸ் சர்வருக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். டிஎன்எஸ்னா என்ன? டொமைன் நேம் சர்வீஸ். சரிங்களா? டொமைன் நேம் சர்வீஸ். ஒரு நேமை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்போம். அந்த சர்வருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போகும். ஓகேங்களா? இப்போ டிஎன்எஸ் சர்வருக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். அங்க இருந்து தான் ரெக்வஸ்ட் எங்க போகும்? நம்மளோட சர்வருக்கு வரும். ஓகேங்களா? நம்மளோட சர்வருக்கு வரும். டிஎன்எஸ்க்கு போயிட்டு தான் டிஎன்எஸ்ல இருந்து நெக்ஸ்ட் எங்க வரும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு சர்வர் வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க மல்டிபிள் சர்வருக்கு வச்சிருக்கீங்க அப்படின் போது அப்ப அந்த ரெக்வஸ்ட் எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்பிட்வீன்ல நம்ம ஒருத்தரை கொண்டு வருவோம். அவர் தான் யாரு? மல்டிபிள் சர்வருக்கு டிராபிக் ரவுட் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம அந்த இடத்துல? அவ்வளவுதான், லோட் பேலன்சரை உள்ள கொண்டு வரும். அப்ப லோட் பேலன்சரோட வேலை என்ன? நிறைய சர்வர் தான் கம்மி பண்ணி வருதா லோட பேலன்ஸ் பண்றது. ஓகேங்களா? லோட பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதா லோட் பேலன்சர். நிறைய ரெக்வஸ்ட் கம்மி பண்ணி கொடுக்கறதா? அப்ப டிஎன்எஸ்ல இருந்து வர ரெக்வஸ்ட் இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும்? பிரிச்சு கொடுக்கும். லோட் பேலன்சர் என்ன பண்ணும்? பிரிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? வர ரெக்வஸ்ட மல்டிபிள் சர்வருக்கு அது என்ன பண்ணும்? பிரிச்சு கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 சர்வர் இருக்கா? 2 சர்வருக்கும் ஈக்குவலா என்ன ஆகும்? லோடு புரிஞ்சு போகும். அதான் லோட் பேலன்சரோட வேலை. ஓகேங்களா? எனக்கு வர ரெக்வஸ்ட் 100 ரெக்வஸ்ட் வருதுன்னா ஈச் சர்வருக்கு எவ்வளவு ரெக்வஸ்ட் போகும்? 50-50 போகும். ஓகேவா? 50-50 போகும். இதுல 50, இதுல 50. ஓகேங்களா? இப்போ இந்த 2 சர்வருக்கும் ஒரு கெப்பாசிட்டி வச்சு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த 2 சர்வருக்குமே ஒரு T2 மைக்ரோல கிரியேட் பண்ணிருக்குன்னு வைங்க. T2 மைக்ரோனா 1 GB RAM ஒரு கிரியேட் பண்ணிருக்குன்னு வைங்க. இப்போ இந்த சர்வரால மேக்ஸிமம் எவ்வளவு தாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 ரெக்வஸ்ட் தாங்க முடியும். எவ்வளவு தாங்க முடியும்? 100 ரெக்வஸ்ட் அதெல்லாம் தாங்க முடியும். ஒரு சர்வரால 100 ரெக்வஸ்ட் தாங்க முடியும். எனக்கு வர ரெக்வஸ்ட் எவ்வளவு? எனக்கு வர ரெக்வஸ்ட் எவ்வளவு வருதுன்னு சொன்னேன்? 100 ரெக்வஸ்ட் வருதுன்னு சொல்றேன். அப்போ ஒரு சர்வரால 100 தாங்க முடியும்னா அப்போ ஒரு சர்வருக்கே ரெக்வஸ்ட் போலாம்ல. ஏன் அது புரியுது? with the load balance with the help of the load balancer. ஏன்னா இப்போ எனக்கு வர ரெக்வஸ்ட் 100 இருக்கு. ஓகேங்களா? 100 ரெக்வஸ்ட் வருதுன்னு சொல்லி ஒரே சர்வருக்கு 100 கொடுத்தா அந்த சர்வர் கெப்பாசிட்டி டவுன் ஆகும். அப்ப இந்த இடத்துல லோட் பேலன்சர் என்ன பண்ணுது? பிரிச்சு கொடுக்குது. ஈக்குவலா பிரிச்சு கொடுக்குது. இப்போ ஏதோ ஒரு ரீசனால இந்த சர்வர் டவுன் ஆயிடுச்சு. என்ன ரீசன்? ஏதோ ஒரு ரீசனால இந்த சர்வர் என்ன ஆயிடுச்சு? டவுன் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்?
எல்லாமே S2க்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப S2 வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தாங்கும்? 100 தாங்கும் சொல்லிட்டு. ஆனா வர்றது 250 வந்துருச்சுன்னா தாங்குமா? அப்ப என்ன ஆகும்? இதுவும் ஃபெயில் ஆகும். அப்ப அந்த டைம்ல தான் நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு வருவார். அவர் தான் யாரு? இன்னொரு டாபிக் நேம் என்ன? ஆட்டோ ஸ்கேலிங். ஓகேங்களா? அவர் தான் யாரு? ஆட்டோ ஸ்கேலிங். அப்ப ஆட்டோ ஸ்கேலிங் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது சர்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி கான்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு புது சர்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? புது சர்வர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்ப உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்து ஈஸியா ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது உங்களுக்கு பேக்கப்புக்கு வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அப்ப உங்களுக்கு ரெக்வெஸ்ட் ஈஸியா ஆக ஆரம்பிச்சிடும், ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அதுதான் சினாரியோ. அப்ப லோட் பேலன்ஸ் லோட பிரிக்க போறாரு. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்கேல் பண்ண போறாரு. அவ்வளவுதான். இந்த ஆட்டோ ஸ்கேலிங்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல். ஓகேங்களா? ஹரிசாண்டல். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல். ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங், வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங். சரிங்களா? இப்ப நான் பண்ண சினாரியோ வச்சு சொல்லுங்க. இது வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங்கா இல்ல ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங்? ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா ரெப்ளிகேஷன் மாதிரி பண்றது ஹரிசாண்டல். வெர்டிகல் அப்படின்னும் போது இன்க்ரீசிங் த கெப்பாசிட்டின்றது வெர்டிகல். அப்ப இப்ப நான் பண்ண சினாரியோ வச்சு சொல்லுங்க, இது வெர்டிகலா இல்ல ஹரிசாண்டல்? வெர்டிகலா? எப்படி வெர்டிகல்? இதுல இருந்து அதுல போதா? இதுல இருந்து அது போதா இல்ல இதே மாதிரி இது கிரியேட் ஆகுது? அப்ப கிரியேட் ஆகுதுன்னா என்னது? ரெப்ளிகேஷன் தானே. அப்ப வெர்டிகலா ஹரிசாண்டலா? சரிங்களா? ஹரிசாண்டல் என்ன அர்த்தம்? இன்க்ரீசிங் த கெப்பாசிட்டி. சர்வரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது. அதுதான் என்னது? வெர்டிகல். அதுதான் வெர்டிகல். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப இதே மாதிரி சர்வர் இங்க கிரியேட் ஆகுதா? அப்ப இது ரெப்ளிகேஷன் தானே. ரெப்ளிகேஷன் ஆஃப் சர்வரை நம்ம என்னன்னு சொல்லணும்? இன்க்ரீசிங் கெப்பாசிட்டி இதை என்னன்னு சொல்லுவோம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது T2 மைக்ரோன்னு இருக்கு. T2 மைக்ரோவால எவ்வளவு மெமரி தாங்க, எவ்வளவு ரெக்வஸ்ட் தாங்க முடியும்னு சொன்னேன்? இல்ல எவ்வளவு ரெக்வஸ்ட் தாங்க முடியும்னு சொன்னேன்? ரெக்வஸ்ட் எவ்வளவு? 100 தான் தாங்க முடியும்னு சொன்னேன். ஓகேங்களா? எனக்கு வர ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 ரெக்வஸ்ட் வருதுன்னு சொல்றேன். அப்ப ஈச் 100 கேன் ஹேண்டில். ஆனா வர்றது எவ்வளவு வருது? அப்ப 50. அப்ப ரெண்டுமே 100 தான். அப்ப பேலன்ஸ் 50 என்ன ஆகும்? தாங்க முடியாது. அப்ப அது மேனேஜ் பண்றதுக்கு இன்னொரு சர்வர் கிரியேட் ஆகுது. ஓகே. ஆனா சர்வரே கிரியேட் ஆகாம நம்ம இன்க்ரீசிங் கெப்பாசிட்டி போட்டா, இப்ப T2 மைக்ரோக்கு பதிலா T3 மீடியமா போட்டா, அப்ப 100ன்ற இடத்துல 300 மாறலாம்ல. அப்ப அதுவும் பேலன்ஸ் ஆகும்ல. அப்ப அதுக்கு பேர் என்னது? வெர்டிகல். இன்க்ரீசிங் த கெப்பாசிட்டி ஆஃப் சர்வர் என்ன சொல்லுவாங்க? ரெப்ளிகேஷன் ஆஃப் சர்வர் என்ன சொல்லுவாங்க? ஹரிசாண்டல். அப்ப மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன்ஸ்ல வெர்டிகலை விட ஹரிசாண்டல் தான் ப்ரிஃபர் பண்ணி பண்ணுவாங்க. வெர்டிகல் பண்ண மாட்டாங்க. ஏன் வெர்டிகல் பண்ண மாட்டாங்க? இப்ப எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு. T2 மைக்ரோல கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது ரன்னிங்ல இருக்கு. இப்ப லோடு வந்து அதிகமாகுதுன்றதுக்காக எப்படி அதை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ண வைப்பீங்க? புதுசா சர்வர் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் டவுன் ஆகும்ல. ஏன்னா டவுன் ஆகக்கூடாது. ஆனா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி பண்ணுவீங்க? அதை ஆட்டோமேட்டிக்கா பண்ண வைக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு T2 மைக்ரோல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ அதில் கெப்பாசிட்டியை மாற்றணும்னு நினைக்கிறேன். அது பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட்? T3 மாற்றணும். பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்க? எப்படி பண்றது? இப்ப கேட்பாங்க, சர்வர் வந்து T2ல வச்சிருக்கேன், அதை வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியுமா? இது பாசிபிளா? பண்ண முடியும்.
ஆனா என்னோட கொஸ்டின் என்னன்னா ரன்னிங்ல இருக்கும்போதே பண்ண முடியுமா அப்படின்றா கொஸ்டின். ரன்னிங்ல இருக்கும்போதே பண்ண முடியுமானா முடியாது. சர்வர் என்ன பண்ணணும், நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு வேணா என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணாக்கலாம். ஆனா ரன்னிங்ல இருக்கும்போது உங்களால பண்ண முடியாது. அப்ப எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் அதிகமா வருது, வர டைம்ல எனக்கு டவுன் டைமே இல்லாம ஒரு சர்வர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா அப்ப எது எனக்கு சூட்டபிளா வருது, ஹரிசாண்டலா இல்ல வெர்டிகலா? வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங்கா ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங்கா? வெர்டிகல்னா என்ன சொன்னேன், இன்க்ரீசிங் கெப்பாசிட்டின்னு சொன்னேன். இன்க்ரீசிங் கெப்பாசிட்டின்னு என்ன அர்த்தம், சர்வரோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். நான் லைவ்ல இருக்கும்போது சர்வர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன், முடியாது. ஸ்டாப் பண்ணி தான் பண்ண முடியும். அப்ப ஸ்டாப் பண்ணா என்ன நடக்கும், அப்ப சர்வர் ஸ்டாப் ஆகுது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற அப்ளிகேஷனும் எனக்கு ஸ்டாப் ஆகக்கூடாது, ஆனா பேலன்ஸ் பண்ணணும். ஹரிசாண்டல் தானே வருது. ஏன் ஹரிசாண்டல் வருது, ஏன்னா ஹரிசாண்டல் வந்து ரெப்ளிகேஷன். ஹரிசாண்டல் வந்து ஒரு ரெப்ளிகேஷன், ஒரே சர்வர் மாதிரி இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணும். அப்ப அந்த இடத்துல ஒரு சர்வருக்கு வந்து நான் ஒரு லிமிட் செட் பண்ணிடுவோம். 70% ரீச் ஆகுதா உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த சர்வர் வந்து கிரிட்டிக்கல் லிமிட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன ஆகும், இன்னொரு சர்வர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப டிராபிக்கும் ஈவனா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப சர்வரும் எனக்கு டவுன் ஆகாது, அதுக்குள்ள இருக்கிற அப்ளிகேஷனும் எனக்கு டவுன் ஆகாது, யூசரும் எனக்கு ஹாப்பியா இருக்கும். வெர்டிகல் வரும்போது அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த இடத்துல மேனுவலா மாத்துற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது, அங்க ஒரு டவுன் டைம் வருதா. அப்ப அப்ளிகேஷன்ல வரும்போது டவுன் டைம் இல்லாம பண்ணனும், என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக வெர்டிகல் யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. வெர்டிகல் வரும், சர்வர் லெவல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. சர்வர் கிரியேஷன்ஸ்ல, சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ்ல வெர்டிகல் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஆனா கொஸ்டின் கேட்பாங்க, வெர்டிகலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் வெர்டிகல் யூஸ் பண்ண முடியாதா, சர்வர் இதுன்னா பண்ண முடியாது. ரீசன் ஏன், டவுன் பேமெண்டா, என்ன டவுன் பேமெண்ட், அதோட இன்ஸ்டன்ஸ் டைப் நம்மளால இன்ஸ்டன்ஸ் ஃபார்ம்ஸ் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸ்டாப் பண்ணா என்ன நடக்கும், டவுன் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்றோம். இவ்வளவுதான் சினாரியோ. ஓகேங்களா? ஆட்டோ ஸ்கேலிங்ல இந்த ரெண்டு டைப், இது ரெண்டுமே கேட்பாங்க. ஹரிசாண்டல்னா என்ன, வெர்டிகல்னா என்னன்னு. என்னது, அதுதான் ஆல்ரெடி வாய்ஸ் ரெக்கார்டிங்கே இருக்கு. இதுக்கு மேல அதான் சொல்லணுமா, ஆல்ரெடி இவ்வளவு டயக்ராம் போடுறேன், இதுக்கு அது வேற போடணுமா. லோட் பேலன்சர் கான்செப்ட் இஎல்பி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர்ல டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இஎல்பில வந்து டைப்ஸ் இருக்கு. ஓகேயா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. ஒன்னு வந்து கிளாசிக், ஓகேங்களா, கிளாசிக் இஎல்பி, அப்ளிகேஷன், நெட்வொர்க், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்வே லோட் பேலன்சர். இந்த 4 டைப் இருக்கு. இந்த 4 டைப்ல நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 டைப் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நீங்க ஒரு டைப் நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னொரு டைப்பை சும்மா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? மொத்தம் 4 டைப் இருக்கு. ஓகேங்களா? 4ல ஒரு 2 நான் பண்ணி காட்டுறேன். 1 நீங்க பண்ணுங்க, இன்னொன்னு லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த கேட்வே லோட் பேலன்சர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தியரிட்டிக்கலா என்னன்றதை லேர்ன் பண்ணிக்கோங்க. அது எதுக்காக இருக்குன்ற கான்செப்ட்ஸுக்கு. மோஸ்ட்லி ரியல் டைம்ல பெருசா கேட்வே லோட் பேலன்சர் யூஸ் பண்றது கிடையாது. ஆனா தியரிட்டிக்கலா இன்டர்வியூல கேட்கறாங்க. மோஸ்ட்லி யூஸ் பண்ற லோட் பேலன்சர் அப்ளிகேஷன் இல்லைன்னா நெட்வொர்க், இது 2 கிளாசிக், இதுதான் மோஸ்ட்லி அதிகமா யூஸ் பண்றது. அதுல நான் வந்து இந்த 2 லோட் பேலன்சர் நான் ட்ரை பண்றேன். நெட்வொர்க்கை நீங்களே ட்ரை பண்ணுங்க, நீங்களா ஓனா ட்ரை பண்ணுங்க. கேட்வே லோட் பேலன்சர் சும்மா தியரிட்டிக்கலா என்ன அப்படின்றத ஒரு ஓவர்வியூ பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். ஸோ ப்ராக்டிக்கல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க் இன்ஜினியரிங், இது நெட்வொர்க் இன்ஜினியரிங் தான். வேற என்ன நெட்வொர்க் இன்ஜினியரிங் படிச்சீங்க?
அதான் சார் எது பிபிசி தான் எதுல வருது நெட்வொர்க்கிங்ல வருது ஓகேங்களா நம்ம வந்து EC2 சர்வர் எடுத்துக்கலாம் EC2ல just setting that load balancer நம்ம இந்த load balancer வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சைட் காம்போனன்ட்டா இருக்கும் load balancer அப்படின்னு இந்த load balancerல நம்ம வந்து types of load balancers நம்ம பார்க்க போறோம் இப்போ creating a load balancerல creating the load balancers 4 டைப் இருக்கு classic application network and gateway the load balancerல previous generation load balancer பாத்தீங்கன்னா classic it can support வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸ் HTTP HTTPS ப்ரோட்டோகால் TCP SSL இந்த மாதிரி எல்லா ப்ரோட்டோகாலையுமே அதை சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா என்ன ரெக்வஸ்ட் வருதுன்றது அதுக்கு வந்து தெரியாது அது என்ன மாதிரி ரெக்வஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடா வர ரெக்வஸ்டா ஒரு நெட்வொர்க்குக்காக ரிலேட்டடா வர ரெக்வஸ்டா அப்படின்றது அதுக்கு தெரியாது ரெக்வஸ்ட் வருதா உடனே சர்வருக்கு அனுப்பிடும் அது என்ன ரெக்வஸ்ட் அப்படின்றத அதை அனலைஸ் பண்ண தெரியாது அதுதான் கிளாசிக் லோட் பேலன்ஸ்ல இருந்த ஒரு டிராபேக் இதைதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிச்சு 2 லோட் பேலன்ஸரா மாத்தினாங்க அதுதான் என்னது அப்ளிகேஷன் இன்னொன்று வந்து நெட்வொர்க் ரிலேட்டடாக வர டிராபிக்ஸ் ரவுட்டிங்ஸ் எல்லாமே நெட்வொர்க் லோட் பேலன்சர் பார்க்குற மாதிரியும் அப்ளிகேஷன் ரிலேட்டடா வர வெப்சைட் ரிலேட்டடா வர ஆக்சஸ் எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்க்குற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ இங்க ஒன்னா இருந்த லோட் பேலன்சரை என்ன பண்ணிட்டாங்க தனித்தனியா பிரிச்சுட்டாங்க கேட்வே லோட் பேலன்சர் அப்படின்னு வரும்போது இதுக்கு தனியா ஒரு தேர்ட் பார்ட்டி செக்யூரிட்டி டூல் ஆட் பண்ணி இது கொண்டு வந்தாங்க சப்போர்ட் GNV அப்படின்னு சொல்லி சம் தேர்ட் பார்ட்டி அப்ளையன்ஸ் டூல்ஸ் வழியா இந்த லோட் பேலன்சர் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடா நடக்குது ஆனால் மோஸ்ட்லி இந்த லோட் பேலன்சர் பெருசாலாம் இங்கே யூஸ் பண்றது கிடையாது சும்மா ஒரு கேட்வே லோட் பேலன்சர் அப்படின்றது சப்போர்ட் போத் நெட்வொர்க் அண்ட் அப்ளிகேஷன் ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும் ஆனா இதை மேனேஜ் பண்றதுக்கு தனியா ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் நீங்க கான்ஃபிகர் பண்ணணும் அதுல நிறைய ஃபினான்ஷியல் இதுவும் இருக்கு அதனால இந்த பெருசா இந்த லோட் பேலன்சர் யாரும் யூஸ் பண்றது கிடையாது மோஸ்ட்லி அப்ளிகேஷன் அப்படி இல்லைன்னா நெட்வொர்க் சரிங்களா கிளாசிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷன் லோட் பேலன்சர் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ல ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு அதனால இதையும் நம்ம வந்து பார்க்கணும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்றேன் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் நான் வந்து சும்மா செட் பண்றேன் CLB இன்டர்நெட் பேசிங்ல என்னோட லோட் பேலன்சர் இருக்க போகுது நெட்வொர்க் மேப்பிங்ல இப்போ இது லோட் பேலன்ஸை நான் கிரியேட் பண்ணேன்னா இது என் நெட்வொர்க்ல கிரியேட் பண்ணணும்னு நான் இங்க என்ன பண்ணணும் என் நெட்வொர்க் இங்க கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு எப்படி VPC கிரியேட் பண்ணணும்னு தெரியும் சரிங்களா அப்ப இது இன்டர்நெட் பேசிங்ல இருக்கணுமா இல்ல இன்டர்னல் பேசிங்ல இருக்கணுமா அதாவது என்னன்னா இப்ப டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா வெப் ஹோஸ்டிங் ஆர்கிடெக்சர் டயக்ராம்ஸ்ல இப்போ உங்களோட சர்வர்ஸுக்கு எப்படி டிராஃபிக் ரவுட் ஆகணும் எப்படி வந்து பேலன்ஸா ரவுட் ஆகணும் இப்போ இந்த இடத்துல பாருங்க எத்தனை லோட் பேலன்சர் இருக்கு 2 லோட் பேலன்சர் இருக்கு அது இது ஒன்று பப்ளிக் இது ஒன்று பிரைவேட் ஏன் இது பிரைவேட்னு சொல்றேன் ஏன்னா இங்க அப்ளிகேஷன் சர்வர்ஸும் டேட்டா பேஸ் சர்வரும் எந்த சப்நெட்ல இருக்கும் எந்த சப்நெட்ல வரும் பப்ளிக்ல வருமா டேட்டாபேஸ் பப்ளிக்ல வருவீங்க டேட்டாபேஸ் பப்ளிக்ல வரும் எதுல வரும் பிரைவேட் சப்நெட்ல தான் வரும் ஏன் எதனால பிரைவேட்ல கொடுக்குறீங்க எதனால நம்ம பிரைவேட் சப்நெட்ல கொடுக்குறோம் என்ன ரீசனுக்காக ஏன் பப்ளிக்ல கொடுத்தா ஒர்க் ஆகாதா ஏன் அந்த சப்நெட் பப்ளிக் பிரைவேட்னு சொல்றீங்க ஏன் அதை பப்ளிக் பிரைவேட்னு சொல்றோம் அதிக ஐபிஎஸ் தான் வந்து 2 சப்ளையர் பிரிக்கிறாங்க ஏன் பப்ளிக் பிரைவேட்னு பிரிக்கிறீங்க
விபிசில வந்து நிறைய ஐபிஎஸ் இருக்கும். அதுல வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 60,000 இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து 2 இது அதிகமா இருக்கு. 2 இது 20,000 பப்ளிக் 20,000 பிரைவேட் 20,000 இருக்கிற மாதிரி. கரெக்ட். ஏன் அதை பிரிக்கிறீங்க? விபிசி கதற எடுத்தது வேஸ்ட் போல இருக்கு. விபிசி ஒரு விபிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விபிசி கிரியேட் பண்றோம். விபிசி கிரியேட் பண்ணா அதுக்கு ரெண்டு சப்நெட் தேவை. பப்ளிக் பிரைவேட். அதுக்கு நம்ம வந்து இப்ப பப்ளிக் பிரைவேட் தேவை நம்ம அதே எது பண்ணோம்னா இன்டர்நெட் கிடைக்கும். இன்டர்நெட் கெட்டி கொடுத்துரும். அதே இது ரவுட்டர்ல வந்து ரவுட்டர் மட்டும் பப்ளிக் மட்டும் தான் போகும். அது ஓகேங்க. நான் ஏன் பப்ளிக் பிரைவேட் பிரிக்கிறீங்க? எதுக்காக பப்ளிக் பிரைவேட் பிரிக்கிறோம்? அதுதான் நான் கேட்கிறேன். அப்படி இருந்தா அப்படி ஏன் அது பிரிக்க வேணாம்? அப்படி அது இல்ல பிரிக்காம இருந்தா நான் AWS ஓட நெட்வொர்க்கே யூஸ் பண்ணிட்டு போலாம்ல. நான் ஏன் எனக்குன்னு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும்? அதான் AWS எனக்கு நெட்வொர்க் கொடுக்குறான் தானே, டிஃபால்ட்டா நெட்வொர்க் கொடுக்குறான் தானே. அப்ப ஏன் எனக்கு அது தேவை? அப்ப ஏன் நான் தனியா ஒரு VPC நான் நெட்வொர்க் கிரியேட் பண்றேன்? நான் சொல்ற லாஜிக் புரியுதுங்களா? AWS எனக்கு ஒரு நெட்வொர்க் கொடுக்குறான். அவன் நெட்வொர்க்லயே என் சர்வரை போஸ்ட் பண்ணலாம். நான் ஏன் எனக்குன்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றேன்? என்னோட இது பர்சனலா வைக்கிறதுக்கா? சரி, எப்படி என்னோட இது நான் பர்சனலா வைக்கிறேன்? பிரைவேட் எதுக்கு இருக்கு? செக்யூரிட்டிக்காக. செக்யூரிட்டிக்காக. ஏன் வந்து பப்ளிக் பிரைவேட்னு சொல்றோம்? செக்யூரிட்டிக்காக தான். அவ்வளவுதான். அதுதாங்க முக்கியமே. அதை தாண்டி சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருந்தா அப்ப என்னதான் அதுக்கான ஆன்சரு? கிளியரா லேர்ன் பண்ணுங்க ஜி. நம்ம என்ன படிக்கிறோமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணணும். நீ பார்த்தா இது மக்கப் பண்ற மாதிரி இருக்குது நீங்க சொல்றது. அதாவது நேற்று வந்து பப்ளிக்ல வரும், பப்ளிக்ல இருந்தா பிரைவேட்டுக்கு போவோம். அதான் சொல்றேன் இல்லையா, இதை யார் வேணாலும் சொல்லலாம். இதை ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு இது என்னப்பா டயக்ராம் சொல்லி போனா அது சொல்லிட்டு போயிடுவான். எதுக்காக அதை நம்ம பண்றோம்? ஏன் வந்து அதை பண்றோம்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம படிச்சது வந்து பாத்தீங்கன்னா மக்கப் பண்ணிருக்கோன்றது பச்சையா தெரியுது நம்மளுக்கே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எதுக்காக நான் பிரைவேட் எதுக்கு நான் விபிசி கிரியேட் பண்றேன்? என் நெட்வொர்க்கு நான் கொண்டு வரணும். எதுக்காக என் நெட்வொர்க்ல கொண்டு வரணும்? எல்லா ரிசோர்ஸும் என் நெட்வொர்க்ல கிரியேட் ஆகணும். பப்ளிக் நெட்வொர்க்ல கிரியேட் ஆச்சுன்னா அப்ப யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போவான்ல. அப்ப எனக்கு என்ன பிரைவேசி இருக்கு? அப்ப என் டேட்டாலாம் எனக்கு எவன் வேணா தூக்கிட்டு போயிட்டானா அப்ப நான் எப்படி நான் குழப்பம் நடத்த முடியும்? புரியுதுங்களா? அப்ப என்னோட ரிசோர்ஸ் எதுக்குள்ள இருக்கணும்? என் நெட்வொர்க்குள்ள இருக்கணும். அப்ப என் நெட்வொர்க்ல எனக்கு எதெல்லாம் பப்ளிக்கா எக்ஸ்போஸ் ஆகணுமோ அதெல்லாம் நான் எதில் போட்டுருவேன்? பப்ளிக் சப்நெட். எனக்கு எதெல்லாம் வெளியில எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதோ அதெல்லாம் எதில் போடுவேன்? பிரைவேட் சப்நெட்ல. இருந்தாலும் அதுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எப்படி நான் கொடுப்பேன்? NAT கேட்வே வழியா கொடுக்குறேன். அவ்வளவுதான். இன்டைரக்டா நான் கனெக்டிவிட்டி என்ன பண்றேன்? கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் சினாரியோ. புரியுதுங்களா? இதுதான் சினாரியோ. இதுதான் நம்மளோட நெட்வொர்க் கிரியேஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, மக்கப் பண்ணாதீங்க. இது பார்த்தா மக்கப் பண்ற மாதிரி இருக்குது. நீங்க வந்து இப்படி இது கனெக்ஷன், இது இந்த கனெக்ஷன், இது கனெக்ஷன் சொன்னதே அப்படிதான் இருந்தது. அது மக்கப் பண்றது. சீரியஸ்லி மக்கப் பண்ணா அது வந்து ஜஸ்ட் ஒரு திங்ஸ், ஒரு கான்செப்டா தான் தெரியுமே தவிர அது இன்டெப்தா நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல தெரியல பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த வார்த்தை மெயின் வார்த்தை என்ன? செக்யூரிட்டின்ற வார்த்தை உங்களுக்கு சொல்ல தெரியல. அப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோம் அந்த இடத்துலன்றதை யோசிக்கணும். படிக்கும்போது எதுக்காக படிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த சர்வீஸ் எதுக்காக இருக்கு? ஏன் இந்த சர்வீஸ் நான் படிக்கிறேன்? இந்த சர்வீஸ்னால எனக்கு என்ன யூஸ்? ஓகே, இந்த சர்வீஸை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும்? அவ்வளோ, இப்படிதான் படிக்கணும். ஏன், எதுக்கு, எதனால, எப்படி, இப்படிதான் படிக்கணும். சரிங்களா? அப்ப என் லோட் பேலன்ஸை நான் கிரியேட் பண்றேன். என் லோட் பேலன்ஸை என்னோட நெட்வொர்க்குள்ள கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? என் நெட்வொர்க்கை கான்ஃபிகர் பண்ணணும். எந்த ஜோனோ அந்த ஜோன் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து டிஃபால்ட் நெட்வொர்க் தான் யூஸ் பண்றேன்றதுனால நான் டிஃபால்ட் சப்நெட்ஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்றேன். என் சப்நெட்ஸ் எதுவுமே நான் போடல. செக்யூரிட்டி குரூப்ல நான் வந்து ஆல் டிசிபின்ற
செக்யூரிட்டி குரூப்பை நான் ஆட் பண்றேன். ஓகேங்க, ஆல் டிசிபின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு செக்யூரிட்டி குரூப் புதுசா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா ஐபியும் எல்லா ஐபிஸும் நான் ஓபன் பண்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணிருக்கேன். பட் ப்ராக்டிக்கலா அப்படி பண்ணக்கூடாது. சாரி, ப்ராக்டிக்கலா இப்படி பண்ணிக்கலாம். ரியல் டைம்ல போயிட்டு அது மாதிரிலாம் எல்லா ப்ரோட்டோகால்ஸும் என்ன பண்ணக்கூடாது, எனேபிள் பண்ண கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறிடும். ஓகேங்களா, அப்படி பண்ணக்கூடாது. அது ப்ராக்டிக்கலுக்காக நான் எல்லா ப்ரோட்டோகாலும் எனேபிள் பண்றேன். ரியல் டைம்ஸ்ல போயிட்டு ஒரு சர்வர்ல நீங்க எல்லா ப்ரோட்டோகாலும் எனேபிள் பண்றீங்கன்னா ஈஸியா உங்க சர்வர் எல்லாம் என்ன பண்ண முடியும்னா பிரீச் பண்ண முடியும். ஈஸியா நான் எந்த ப்ரோட்டோகால் வழியாகவும் என்ன பண்ணலாம், உங்க சர்வருக்குள்ள நான் வந்து உள்ள நுழைஞ்சிட முடியும். அப்போ உங்க சர்வருக்குள்ள இருந்து உங்களோட டீடைல்ஸ் என்னால என்ன பண்ண முடியும், எடுத்துட முடியும். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. லிசனர் ரூட்டிங். ஸோ லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ லோட் பேலன்சர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, லோட பிரிச்சு கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டீங்க. அதுல வந்து டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர்ஸ் என்னென்னன்றதை சொல்லிட்டீங்க, கிளாசிக் எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் பண்றாரு, இன்டர்னலா எப்படி அதோட ஒர்க் நடக்குது அப்படின்னா பேஸ்ட் ஆன் தட் லிசனர்ஸ் அண்ட் ரவுட்டிங். இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. லிசனர்ஸ் அண்ட் ரவுட்டிங், என்ன ப்ரோட்டோகால லிசன் பண்ணணும். இப்போ எனக்கு வர ரெக்வஸ்ட் என்ன மாதிரி ரெக்வஸ்டா இருக்கணும், எஸ்டிடிபி ரெக்வஸ்டா இல்லை எஸ்டிடிபிஎஸ் ரெக்வஸ்டா? மோஸ்ட்லி என்ன ரெக்வஸ்ட் வச்சிருப்பாங்க, எஸ்டிடிபியா எஸ்டிடிபிஎஸ்ஸா? எஸ்டிடிபிஎஸ் ரெக்வஸ்ட். அப்ப என்ன ப்ரோட்டோகால அது லிசன் பண்ணணும், ஓகேங்களா? என்ன ப்ரோட்டோகால அது லிசன் பண்ணணும், அதான் லிசனர். தென் ரவுட்டிங், எங்க ரவுட் பண்ணணும், லிசனர் அண்ட் ரவுட்டிங். லிசனர் அண்ட் ரவுட்டிங். அப்ப இதுதான் லிசனர் அண்ட் ரவுட்டிங். அப்ப என்ன ப்ரோட்டோகால் இப்ப நான் செட் பண்ணிருக்கேன், எஸ்டிடிபி ப்ரோட்டோகால் தான் செட் பண்ணிருக்கேன். எஸ்டிடிபிஎஸ் வைக்கணும்னா நான் என்ன எனேபிள் பண்ணணும், HTTPS எனேபிள் பண்ணா என்ன எனேபிள் பண்ணணும், செக்யூரிட்டியில HTTPS எனேபிள் பண்ண எனக்கு ஒர்க் ஆகுமா? HTTPS போர்ட் நம்பர் என்ன, HTTPS போர்ட் நம்பர் என்ன? HTTPS போர்ட் நம்பர் HTTPS போர்ட் நம்பர் 443. ஓகேங்களா? அது உங்களால இப்ப டைரக்டா எனேபிள் பண்ண, இப்ப நான் இதை எனேபிள் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா இதுக்கு என்ன தேவை, மெயினா HTTPS போர்ட் எனேபிள் ஆகணும்னா எனக்கு என்ன தேவை, அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன், அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். அது கிடையாது, SSL சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், செக்யூர் சாக்கெட் லேயர் சர்டிஃபிகேட். கேள்விப்படுற மாதிரி இருக்கா? ரெக்கார்டிங் பார்த்துடலாமா? புதுசா கேட்கறேன். அன்னைக்கு தானே ப்ரோ நீங்க தெளிவா ஆமா ஆமா சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு, அதான் என் முன்னாடி தானே ப்ரோ சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம 1-on-1 கிளாஸ் எடுக்கிறேன் ப்ரோ, குரூப்பா கூட எடுக்கல. ஸோ HTTPS எனேபிள் பண்ணோம்னா SSL அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் எனேபிள் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கா, சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் இருக்கா இருக்கா, அதான் சர்டிஃபிகேட் எனேபிள் பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியும், அந்த HTTPS ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ண முடியும். ஞாபகம் வந்துருச்சு இப்ப? அவ்வளவுதான். அது நம்ம வாங்கணும். அதுதான் உங்களோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் செஷன்ல சொல்லி கொடுப்பாங்க, எப்படி அது வாங்குறது, எப்படி அதை கிரியேட் பண்றது. அதுக்கு ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணுவீங்க, ACM அப்படின்னு ஒரு சர்வீஸ் படிப்பீங்க, அமேசான் சர்டிஃபிகேட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் ஒன்று படிப்பீங்க. அதுல உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த இதுல என்ன பண்ணுவாங்க, அட்டாச் பண்ணுவாங்க. அப்படி அட்டாச் பண்ணும்போது உங்களால என்ன பண்ண முடியும், HTTPS ப்ரோட்டோகாலை எனேபிள் பண்ணிக்கலாம். ஹெல்த் செக் மேஜரா 3 ப்ராசஸ். ஒன்னு லிசனர்ஸ் அண்ட் ரவுட்டிங், என்ன ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி அது லிசன் பண்ணணும். தென் ஹெல்த் செக், எப்படி அது வந்து சர்வர்ஸை வந்து செக் பண்ணுது, மீன் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு. அப்ப பேஸ்ட் ஆன் த ஹெல்த் செக், பேஸ்ட் ஆன் த ஹெல்த் செக். ஹெல்த் செக்ல நிறைய டார்கெட்ஸ் இருக்கு. என்ன பாத்துல அது ஹெல்த் செக் பண்ணுது அப்படின்னா பிங் பாத். இந்த பாத்துல அது பிங் பண்ணணும், index.html பிங் பாத், இங்க தான் வந்து பிங் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் டைம் அவுட், இன்டர்வல், ஹெல்தி த்ரெஷோல்டு, அன்ஹெல்தி த்ரெஷோல்டு, இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுது. எப்படின்னா லைக் அந்த சர்வர் வந்து ரன்னிங்கா இல்லையான்றதை செக் பண்ணுது. லோட் பேலன்சர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், நான் தான் ஒரு லோட் பேலன்சர், எனக்கு கீழே இப்போ நீங்க ஒருத்தவங்க இருக்கீங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. நான் எல்லாருமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிடுறேன், இன்னொருத்தரை கூப்பிடுறேன், எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப நான் ஈஸியா எல்லாருக்கும் நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வந்து கவனிக்கல, நீங்க ஏதோ ஒரு இதுல இருக்கீங்க. நான் ஒரு டைம் மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், உங்களையும் கூப்பிடுறேன், நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்ப நான் ஒரு டைம் கூப்பிடுறேன், சரி ஓகே. 2வது டைம் கூப்பிடுறேன், சரி 3வது டைம் கூப்பிட்டு நீங்க பண்ணலன்னா நான் உங்களை என்ன பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டேன். அதே மாதிரிதான் சார், லோட் பேலன்ஸரும் அதே மாதிரிதான். லோட் பேலன்ஸரும் ஒரு சர்வரோட ஹெல்த்தை செக் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது எந்த பாத்ல செக் பண்ணணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் பாத்ல செக் பண்ணிட்டே இருக்கு. இண்டெக்ஸ் பாத்ல தான் செக் பண்ணிட்டே இருக்கு. ஸ்லாஷ் பிங் பாத்ன்றது அது அந்த பாத்ல தான் போய் செக் பண்ண. அதுல தான் மோஸ்ட்லி அப்ளிகேஷன் பாத்து அங்கதான் செக் பண்ணுது. அப்ப செக் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ்ல ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குதா, ஆர்டிபிஷியலாவே ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். லைவ் ரெக்வஸ்ட் தான் வரும் கிடையாது. லோட் பேலன்சரே ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஓகே, லோட் பேலன்சரே சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதுக்காகனா அந்த சர்வர் ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அதுக்கு சர்வர் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணிடணும், 2 செகண்ட்ஸ்ல ரெஸ்பான்ஸ் பண்ணணும். 5 செகண்ட்ஸ் இன்டர்வல்ல ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டே இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் இன்டர்வல்லையும் ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டே இருக்கும். அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணிடணும், 2 செகண்ட்ஸ்ல பண்ணணும். 2 செகண்ட்ஸ்ல பண்ணனா ஃபர்ஸ்ட் டைம் விட்டுரும். 2வது டைமும் பண்ணலனா அந்த சர்வர் என்னவா கன்சிடர் பண்ணிடும், அன்ஹெல்தி. ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும், ரெஸ்பான்ஸ் பண்ணல, விட்டுடும். 2வது ஒரு 5 செகண்ட் கழிச்சு மறுபடியும் கூப்பிடும், அப்பயும் பண்ணலனா அந்த சர்வர் ரெக்வஸ்ட் போகுமானா போகாது. அப்ப அந்த சர்வர் என்ன ஆயிடும் அப்படின்னா ஐசோலேட் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த சர்வருக்கு இந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட் போயிட்டே இருக்கு. இந்த சர்வருக்கு சும்மா பிங் பண்ணுது, ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி, இந்த சர்வர் பிங் பண்ணிடுச்சு, மறுபடியும் 5 செகண்ட் திரும்பி பண்ணுது, அப்பயும் பண்ணல அப்படின்னா இந்த சர்வர் என்ன பண்ணிடும், அது ஐசோலேட் பண்ணிடும். அப்ப ரெக்வஸ்ட் எல்லாமே யாருக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? அப்ப எதை பேஸ் பண்ணி லோட் பேலன்ஸ் ஒர்க் ஆகுது, எதை பேஸ் பண்ணி லோட் பேலன்ஸ் ஒர்க் ஆகுது? பேஸ்ட் ஆன் த லிசனர் பாலிசிஸ், பேஸ்ட் ஆன் த லிசனர் பாலிசிஸ் அண்ட் ஹெல்த் செக். சரிங்களா? தென் ஹெல்தி த்ரெஷோல்ட் அப்படின்றது என்னன்னா, லைக் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன உடனே எனக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து பாத்தீங்கன்னா புது சர்வீஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா புது சர்வர் கிரியேட் பண்ணி அது ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த சர்வர் ஃபெயில் ஆயிடுச்சு, இப்போ இதனால ரெக்வஸ்ட் எல்லாமே இந்த சர்வருக்கு போகுது. அது டவுன் ஆகிறதுக்குள்ளே ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணிடுச்சு, ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த சர்வர் மெயின் சர்வர் இதுதானே, மெயின் 2 சர்வர் இதுதானே. இது எனக்கு டெம்பரரியா கிரியேட் ஆன சர்வர் தானே. இது எவ்வளவு நேரம் ரன் ஆகுதோ அதை பொறுத்து எனக்கு காஸ்ட் போடுவோம். இது ஒன்லி ஃபார் இது கிளவுட் என்விரான்மெண்ட்ல மட்டும் தான் இந்த ஆப்ஷன் இருக்குமே, ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது. ரியல் டைம்ஸ்ல ஆன் பிரம் என்விரான்மெண்ட்ல இது கிடையாது. ஆன் பிரம்னா பிசிக்கல் என்விரான்மெண்ட்ல இப்படி பண்ண முடியாது. பிசிக்கல் சர்வர்ஸ்ல உங்களால ஆட் பண்ண முடியுமானா முடியாது. இது கிளவுட்ல மட்டுமே வர ஒரு ஆப்ஷன் இது. அதனால தான் கிளவுட் வந்து பூம் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். பேஸ்ட் ஆன் த ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சர்வரோட கெப்பாசிட்டிஸ் இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போவாங்க. சரிங்களா? சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதுல இருக்கிறதுனால தான் கிளவுட் வந்து இப்போ பூம் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வழியா சர்வர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா மெயின் சர்வர் இவர் தானே. அப்ப இவரை நான் என்ன பண்ணி ஆகணும், சரி பண்ணி ஆகணும். ஏன்னா இவர் எவ்வளவு நேரம் ரன் ஆகுறாரோ அதை பொறுத்து எனக்கு என்ன ஆகும், காஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்ப அதுக்குள்ள நான் என்ன பண்ணி ஆகணும், இவரை ரெடி பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப நான் இவரை ரெடி பண்ணிட்டு திரும்பியும் மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுக்க வைப்பேன். அப்ப உடனே லோட் பேலன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது அக்செப்ட் பண்ணாது, இது உடனே அக்செப்ட் பண்ணாது. ஹெல்தி த்ரெஷோல்ட் அப்படின்றது இந்த இடத்துல நான் வந்து ஒரு 3 அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா அது கன்சிக்யூட்டிவா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ என்கிட்ட வர, இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க கவனிக்காம இருந்தீங்க, அப்ப திடீர்னு வந்து சார் நான் மறுபடியும் கவனிக்கிறேன் சார் அப்படின்றீங்க. இப்ப நீங்க கவனிக்கிறீங்கன்றத நான் வந்து நம்பணும் அப்படின்னா நான் உங்களை கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப நீங்க பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சரி ஓகே நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னு நான் நம்ப. அதே மாதிரிதான் அப்ப சர்வர் வந்து அது ஹெல்தியா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு கன்சிக்யூட்டிவா அதுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சர்வர் என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா ஓகே இது வந்து ஹெல்தி த்ரெஷோல்ட், ஹெல்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆஸ் யூசுவல் ரெக்வஸ்ட் அனுப்பா. இப்படிதான் ஒர்க் பண்ணுமே. மெயினா இது ரெண்டும் சொல்லணும் லோட் பேலன்ஸ்ல, லிசனர் அண்ட் ஹெல்த், இதுதான் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். தென் இன்ஸ்டன்ஸ், இப்போதைக்கு நான் இதுக்கு எந்த இன்ஸ்டன்ஸும் கொடுக்கல, இப்போதைக்கு நான் இதுல எந்த இன்ஸ்டன்ஸும் ஆட் பண்ணல. நான் எப்படி பண்ண போறேன்னா நான் வந்து வேற ஒரு மெத்தடாலஜில பண்றேன். எப்படின்னா லோட் பேலன்ஸா கிரியேட் பண்ணிட்டு போறேன்.
ஆனா அந்த லோட் பேலன்சர் கீழே நான் அந்த சர்வர்ஸ் என்ன பண்ணல, டேக் பண்ணல. நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வழியாவே அந்த சர்வர்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே இந்த லோட் பேலன்சர்ல லோட் மீன் டேக் ஆகும். ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்ண போறேன். ஆட்டோ ஸ்கேலிங் வழியாவே ஒரு 2 சர்வர் கிரியேட் பண்ண வச்சு அந்த சர்வர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றேன், லோட் பேலன்ஸ்ல கான்ஃபிகர் பண்ண வைக்க போறேன். இது எல்லாமே காஸ்ட் தான். லோட் பேலன்ஸருமே காஸ்ட் தான். இப்ப இது ஃப்ரீ கிடையாது. லோட் பேலன்சர் ஆட்டோ ஸ்கேலிங்கும் ஃப்ரீ டயர் கிடையாது. இது காஸ்ட் தான். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றீங்கன்னா அதை பொறுத்து காஸ்ட் போடுவோம். என்ன கொஞ்சம் கொஞ்சம் போனா 10 ரூபா 20 ரூபா போதும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, லோட் பேலன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபால இருந்து 30 ரூபா போதும். அவ்வளவுதான். சரிங்களா? எல்லாம் ப்ராக்டிகல் பண்ணி கிளியரா முடிச்சுட்டு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் வராது பெருசா. 10 ரூபா 20 ரூபா வரும். ஏன்னா இது ஃப்ரீ கிடையாது. எல்லாத்துக்கும் ஃப்ரீ டயர் லிமிட் இருக்கும். EC2 சர்வருக்கு ஒரு ஃப்ரீ டயர் லிமிட் இருக்கு. எவ்வளவு நேரம் ஃப்ரீ டயர் லிமிட்? 750. S3 பாக்கெட்ல என்ன ஃப்ரீ டயர் லிமிட்? 5 GB ஆஃப் டேட்டா போடலாம். அதுக்கு மேல அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ், ஃப்ரீயா 5 GB கொடுக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு சர்வீஸுக்கும் ஃப்ரீ டயர் இருக்கு. இதுக்கு ஃப்ரீ டயர் கிடையாது. எல்லா சர்வீஸுக்கும் ஃப்ரீ டயர் கிடையாது. ஒரு சில சர்வீஸுக்கு மட்டும் தான் ஃப்ரீ டயர் கொடுத்துருக்கான். எல்லா சர்வீஸுக்கும் ஃப்ரீ டயர் கிடையாது. இதுல ஃப்ரீ டயர் கிடையாது. இது வந்து காஸ்ட் தான். இப்போ நம்ம கிரியேட் பண்ணி இப்போ ஒர்க் பண்ண போறது எல்லாமே இப்போ நம்ம காஸ்ட்ல தான் பண்ண போறோம். இப்போ எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றோமோ அதை பொறுத்து காஸ்ட். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா போடுவோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல காஸ்ட் போட மாட்டோம். அதை கரெக்டா பே முடிச்சிட்டீங்க அப்படின்னா காஸ்ட் வராது. ஆட்டோ டெபிட் பண்ணுங்க. காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பில்லு போட்டுருவோம். அந்த பில்லை நீங்க இதுல பாத்துக்கணும். பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுல எப்படி இப்ப நீங்க பார்க்கணும். உங்களுக்கு மெயில் வரும். இந்த மாதிரி இந்த ரீஜன்ல இந்த சர்வீஸ் நீங்க ஓவரா யூஸ் லிமிட் ஃப்ரீ டயர் லிமிட்டை தாண்டிட்டீங்க, உங்களுக்கு வந்து பில் பண்ணியிருக்கோம், பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு போடுவாங்க. அப்படி போடுறாங்கன்னா நம்ம தான் பே பண்ணணும். மாசம் மாசம் நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் அதை பொறுத்து காஸ்ட் வரும். சம்டைம்ஸ் நான் எதுவுமே யூஸ் பண்ணனாலும் காஸ்ட் வரும். சர்வீஸ் சார்ஜ் வரும். AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்றதுக்காகவே ஒரு சர்வீஸ் சார்ஜ் போடுவோம். அது என்ன மிஞ்சி வேணா ஒரு 10 ரூபா 20 ரூபா போடுவோம். ஆனா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். பே பண்ணல அப்படின்னா வார்னிங் மெசேஜ் கொடுப்பான். அப்பயும் நீங்க அதை பே பண்ணல அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஆட்டோ டெபிட்லாம் பண்ண மாட்டோம். சரிங்களா? அமேசான்ல அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. அமேசான் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டெபிட் ஆபரேஷன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், பே பண்ணணும். பே பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட் என்ன ஆயிடும்னா சஸ்பெண்ட் ஆயிடும். திரும்பி மறுபடியும் ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அதுதான். ஓகே. படிக்கிறதுக்காக ஒரு 10 ரூபா செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒன்று தானே? இல்ல அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஒர்க் பண்றதை பொறுத்து தான். நீங்க அதை கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படியே தான் காஸ்ட் அது அதிகமா போட்டுரும். அது நம்ம கையில தான் இருக்காது. சரிங்களா? அண்ட் இது வந்து ஆட்ரிபியூட்ஸ், கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங், கனெக்ஷன் ட்ரைனிங். அண்ட் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் லோட் பேலன்சர் நான் கிரியேட் பண்றேன். சிங்கப்பூர் ரீஜன்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரீஜன்ல 3 ஜோன் இருக்கு. 3 ஜோன்லயும் 3 சர்வர் வச்சிருக்கேன். அப்ப அந்த 3 ஜோன்லயும் டிராபிக் அது ஈவனா ரவுட் பண்ணணும்ல. அதான் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங். ஓகேங்களா? அவர் ஒரு சென்டர் ஹப்பா இருப்பாரு. 3 ஜோன்லயும் அது என்ன பண்ணுவாரு, டிராபிக்கா ரவுட் பண்ணுவாரு. ஒரு ஜோனுக்கும் இன்னொரு ஜோனுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பக்கத்துல இருக்காது. மும்பைன்றது ரீஜன், மும்பைன்றது லொகேஷன். அதுல வந்து 3 ஜோன்ல இருக்கு அப்படின்னா 3மே கொஞ்சம் தூரமா இருக்கும். எப்படியும் மினிமம் 100 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் 3 ஜோனுக்குமே. அப்ப அந்த 3 ஜோனுக்குமே இவர் என்ன பண்ணணும், டிராபிக்கா ஈவனா ரவுட் பண்ணணும். அதான் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங். கனெக்ஷன் ட்ரைனிங்ன்றது லைக் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல 4 டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 4 டேப்ல நான் இந்த 2 டேப் நான் யூஸே பண்ணல. ரொம்ப நேரமா யூஸே பண்ணலன்னா இப்ப நீங்க ஏதாவது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகாது. என்ன பண்ணுவீங்க, திரும்பி போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இது கவனிச்சிருக்கீங்களா? ஏன் லோட் நீ ரொம்ப நேரம் AWS இப்படியே வச்சுட்டு இருந்தீங்களா? ரீலோட் ஆச்சு இல்லையா? அதுதான் கான்செப்ட், அதுதான் சினாரியோ. அந்த மாதிரி இது நீங்க வந்து பார்த்ததே கிடையாது, வந்ததே கிடையாது. இதுலயே வருமே. இதுல சென்னை மும்பையும் மேட்ச் ஒரு ஹாஃப் அன் அவர் அது அப்டேட் ஆயிடும். அது அப்டேட் ஆகும்.
ஓகேங்களா? பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்போது அப்டேட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் டைம் அவுட் அப்படின்றது என்னன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வரா மாதிரி ஆயிடும். நீங்க இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுலாம் நீங்க ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நடுவுல கொஞ்ச நேரம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுதான் ரீலோட் டைம். அதுதான் ரீலோட் டைம். அது என்னன்னா இப்ப கொஞ்ச நேரம் அதுதான் ட்ரைனிங் டைம் அவுட் அப்படின்னுவாங்க. ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க லைவ்ல இல்லாம கொஞ்ச நேரம் கொஞ்சம் டிலே பண்ணா கூட ஆட்டோமேட்டிக்கா திரும்பி அது என்ன ஆகும், ரீலோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் ட்ரைனிங் டைம் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்க எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க, 300 வச்சிருக்காங்க. 300னா 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த பேஜ் உங்களுக்கு லைவ்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேல அது வந்து டவுன் ஆயிடும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. டவுன் ஆனதே உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன நினைப்பீங்க, அது லைவா தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ரெஃப்ரெஷ் பண்ணும்போது திரும்பி மறுபடியும் என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். அதுதான் ட்ரைனிங் டைம். சரிங்களா? மத்ததெல்லாம் டிஃபால்ட் தான்ப்பா. சோ நான் வந்து ஒரு லோட் பேலன்ஸர் கிரியேட் பண்றேன். இதெல்லாம் சம்மரி, நம்ம என்ன பண்றோம்ன்ற சம்மரி. லோட் பேலன்சர் என்கிட்ட கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க லோட் பேலன்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு லோட் பேலன்சர் இருக்கு. இப்போதைக்கு வெறும் லோட் பேலன்சர் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த லோட் பேலன்சர்ல சர்வர் யாரும் எதையும் அட்டாச் பண்ணல. அதை நான் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வழியா தான் பண்ண போறேன். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வழியா சர்வரை கிரியேட் பண்ணி அந்த சர்வர்ஸை நான் லோட் பேலன்சர் என்ன பண்ண போறேன், கனெக்ட் பண்ண போறேன். அப்ப நான் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல நான் சர்வர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு மெயினா தேவைப்படுது வேண்டிய என்ன அப்படின்னா டெம்ப்ளேட் ஒன்று தேவை. நீங்க என்ன தேவை, ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் என்னன்னா இந்த சர்வர் மாதிரியே தான் இந்த சர்வர் கிரியேட் பண்ண போறோம். அப்ப இந்த சர்வரோட பேக்கப் நான் எடுக்கணும். ஏன்னா இப்ப எனக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதே மாதிரி சர்வர் தானே கிரியேட் ஆகணும். அப்ப இந்த சர்வரோட பேக்கப் எடுக்கணும்ல. இந்த பேக்கப் எடுத்து நான் யார்கிட்ட கொடுப்பேன். அப்ப ஆட்டோ ஸ்கேலிங் இந்த பேக்கப் வச்சிருக்கோம். ஏதாவது இஷ்யூ வரும்போது அந்த பேக்கப் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணிடும், சர்வரை கிரியேட் பண்ணிடும். அந்த சர்வருக்குள்ள இதே மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன் இதுலயே என்ன ஆகும், சேமா ரன் ஆகும். அப்ப எனக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை, ஒரு டெம்ப்ளேட். அப்ப அந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல லான்ச் டெம்ப்ளேட்ன்ற ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். லான்ச் டெம்ப்ளேட், லான்ச் டெம்ப்ளேட். அப்ப கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க, மை டெம்ப்ளேட். ஏதாவது நேம் மென்ஷன் பண்ணுங்க. So provide the guidance to help me to set the auto scaling. சேம் ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட். இந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்றது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதே தான். ஜஸ்ட் எப்படி ஒரு ஈஸி டு இது கிரியேட் பண்ண போறீங்களோ அதே சினாரியோ தான். எனக்கு என்ன சர்வர் வேணுமோ அந்த சர்வரோட இது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கிறேன். அமேசான் லினக்ஸ் வெர்ஷன்ஸ் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா தேவையா செலக்ட் பண்ணுங்க. T2 மைக்ரோ. கீபேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற கீபேர்ஸ் எடுத்துக்கோங்க. நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்ல ஓகே நம்ம வந்து நம்மளோட செக்யூரிட்டி குரூப் நம்ம இது பண்ணணும். சாரி, எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் தான் கொடுக்கணும். கிரியேட் செக்யூரிட்டி எக்ஸிஸ்டிங்ல ஆல் டிசிபி நான் பேக் எடுத்துக்கிறேன். அட்வான்ஸ் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸ்ல நீங்க கிரியேட் டிசிபின்னு சொல்லி எனக்கு டீஃபால்ட்டா நிறைய எக்ஸிபிஷன் இருக்கா, ஒரு ஓவரால் 10 பேர் வச்சு நீங்க உள்ள செலக்ட் வச்சிருக்கீங்க ரிசார்ட் 10 ரிசார்ட் 1 அந்த சர்வர்ஸ் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் கம்பெனி பண்ணுங்க. இப்போ நான் அதுல யூஸ் பண்ணணும். அதான் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ஐபிஎஸ் அதிகமா செக்யூரிட்டி ஸ்பீக்ல அதுல இது சம்பந்தம் இல்லை. நான் ஐபிஎஸ் எங்க அதிகமா செட் பண்ணி இதுல ஐபிஎஸ்ஸே இருக்காது. இதுல புரோட்டோகால் தானே இருக்கும். ஓகே, இதுல ஐபிஎஸ்ஸே கிடையாது, போர்ட் நம்பர்ஸ் இதுக்குள்ள இருக்கு. சரியா? அண்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல ஜஸ்ட் அசைன் த பப்ளிக் ஐபி அட்ரஸ் எனேபிள் பண்ணிடுங்க. மற்றபடி வேற எந்த சேஞ்சஸும் வேண்டாம். இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கட்டும். இது எல்லாமே டிஃபால்ட் தான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். டெம்ப்ளேட் நேம், டெம்ப்ளேட் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஆட்டோ ஸ்கேலிங் கைடன்ஸ் கொடுத்துருங்க, எனேபிள். தென் அப்ளிகேஷன் ஓஎஸ் என்னவோ அந்த ஓஎஸ் இது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல என்ன கொடுக்குறோமோ அதே தான். T2 மைக்ரோ அதே தான் நம்ம கொடுக்குறோம். கீப்பர் ஆல்ரெடி இருக்கிற கீப்பர் எடுத்துக்கோங்க. நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல டிஃபால்ட் லைக் வந்து செக்யூரிட்டி குரூப். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல பப்ளிக் ஐபி அட்ரஸ் மட்டும் என்ன பண்றேன், எனேபிள் பண்றேன். மற்றபடி வேற எதுவும் பண்ணல. ஜஸ்ட் இதுல அடிஷனலா நான் ஒண்ணு ஆட் பண்றேன். என்னன்னா அட்வான்ஸ் டீடைல்ஸ் மட்டும் ஒன்று ஆட் பண்றேன்.
இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸ்ன்றது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸ்ல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஏரியா இருக்கு. இதுல நான் ஒரு சின்னதா ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் மட்டும் ஒன்று எழுதுறேன். இது என்னன்றது நான் இப்ப சொல்றேன். ஷெல் ஸ்கிரிப்டிங் என்னன்றது. நான் வந்து ஒரு சின்ன ஷெல் ஸ்கிரிப்டிங் எழுதி வச்சிருக்கேன். இது இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்றேன். அந்த லோட் பேலன்சர் எப்படி அவுட்புட் வரணும்னு உங்களுக்கு காமிக்கணும்ல, அது எப்படி ஒர்க் ஆகுது இல்லைன்னு உங்களுக்கு காமிக்கணும்ல. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் வின் பேஷ் எம் இன்ஸ்டால் எஸ்டிடிபிடி. எஸ்டிடிபிடி என்னது? எஸ்டிடிபிடி என்னது? லீடா வேற லெவல்ல வச்சிருக்கியா? யாரு ரெஃபரன்ஸ் எவனா கொடுக்குறானா? யாரு? ஜாயின் பண்றானா? இல்லையா? என்ன சார் அது? எஸ்டிடிபிடின்றது என்னது? ரங்கா சொல்லுங்க ப்ரோ. லினக்ஸ் சர்வரா? கிடையாது. எஸ்டிடிபிடின்றது யாரு? ஹூஸ் எஸ்டிடிபிடி? எஸ்டிடிபிடின்றாங்க மிடில்வேர். ஓகேங்களா? எஸ்டிடிபிடின்றது மிடில்வேர். அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் அதானே படிச்சீங்க? விண்டோஸ்க்கு என்ன படிச்சீங்க? அது வந்து கமாண்ட்ஸ். அதெல்லாம் கமாண்ட்ஸ். எஸ்டிடிபிடின்றது என்னது? மிடில்வேர். மிடில்வேர்னா என்னது? என் ஹார்ட்வேருக்கும் என்னோட சாஃப்ட்வேருக்கும் இன்டர்மீடியேட்டரா இருக்கிறவரு தான் யாரு? மிடில்வேர். அப்ப விண்டோஸ்க்கு ஒரு மிடில்வேர், லினக்ஸ் ஒரு மிடில்வேர் நான் பார்த்துருந்தோம். இப்ப இவர் யாரு? லினக்ஸ் மிடில்வேர். அப்ப அதோட கமெண்ட் தானே இது? எம் இன்ஸ்டால் எஸ்டிடிபிடி. அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்? சர்வீஸ் எஸ்டிடிபிடி. சிஸ்டம் சிடிஎல் கமாண்டும் சரி, சர்வீஸ் கமாண்டும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். இது வந்து டெம்பரரியா ஒர்க் ஆகும். சிஸ்டம் சிடிஎல் அப்படின்றது பெர்மனன்ட் ஸ்டார்ட். ஓகேங்களா? சர்வீஸ் எஸ்டிடிபிடி ஸ்டார்ட்னாலும் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட்னாலும் ஒரே இதுதான், ஆப்ரேஷன் தான். சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டெம்பரரியா ஸ்டார்ட் ஆகும். சிஸ்டம் சிடிஎல் யூஸ் பண்றீங்கன்னா பெர்மனண்டா ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான். வேற என்ன கமெண்ட் கொடுத்துருக்கேன்? எக்கோன்ற கமெண்ட் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் மை ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் பண்ற கண்டென்ட் எங்க போய் ஸ்டோர் ஆகணும்னு சொல்றேன். ஒரு index.py போயிட்டு ஸ்டோர் ஆகணும். எங்க ஸ்டோர் ஆகணும்? www.html. இது ஏன் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்ப இதோட அவுட்புட், இதோட சர்வரோட அவுட்புட் எடுத்து கூகுள்ல ஹிட் பண்ணான்னு வைங்களேன், எனக்கு என்ன அவுட்புட் வரும்? என்ன அவுட்புட்? அதான் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அவுட்புட் வரும்? அதுக்கு என்ன அவுட்புட் வரும்? திஸ் இஸ் மை அப்படின்ற ஒரு அவுட்புட் வரும். அவ்வளவுதான். அப்படின்ற ஒரு அவுட்புட் வரும். அவ்வளவுதான். இதை சர்வருக்குள்ள போயிட்டு பண்ணணும். சர்வர்ல போயிட்டு மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணணும். அதை நான் என்ன பண்ணிட்டேன்? வெளியில இருந்தே பண்ணிட்டேன். வெளியில இருந்தே யூசர் டேட்டா வழியா பண்ணிட்டேன். யூசர் டேட்டான்றது ஒரு ஸ்கிரிப்டிங்காக யூஸ் பண்றதுதான், ஒரு ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்றது. எதுக்காக? இது வந்து ஆட்டோ ஸ்கேலிங்க்கு லோட் பேலன்ஸருக்காக பண்றதுனால இதுதான் ரியல் டைம்ல இப்படிலாம் பண்ணுவாங்கலாம் கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்றேன். புரியுதுங்களா? ஏன்னா லோட் பேலன்சர் வழியா சர்வர் கனெக்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிடும். அது கனெக்ட் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகுதுன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? அதுக்கு ஒரு அவுட்புட் வேணும்ல. லோட் பேலன்சர் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு அவுட்புட் வேணும். அந்த அவுட்புட்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கேன். ஆக்சுவலா இதோட மேஜர் பர்பஸ் என்னன்னா ஒரு ஸ்கிரிப்டிங், இது ஒரு ஆட்டோமேஷன். இப்ப ஒரு சர்வர், இப்ப என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 சர்வர் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்ன்றாங்க.
நீங்க என்ன பண்ணுவீங்க சிம்பிளா போயிட்டு இந்த இடத்துல சைடுல வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்னு இருக்குமா? அப்ப நான் 100ன்னு கொடுத்துருவேனா? நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 100ன்னு கொடுத்தனா 100 சர்வர் எனக்கு கிரியேட் ஆகும். ஆனா எனக்கு 100 சர்வர்லயுமே எனக்கு மிடில் இன்ஸ்டால் பண்ணனா எப்படி பண்ணுவீங்க? ஒரு சர்வரா நீங்க என்ன பண்ணணும்? பண்ணி ஓபன் பண்ணி பண்ணுமா? அதே கான்செப்ட ஒரு சர்வரா நான் ஓபன் பண்ணி பண்ண போறத நான் என்ன பண்றேன்? ஒரு ஸ்கிரிப்ட்ல எழுதி நான் ரன் பண்ணனா 100 சர்வர்ல எனக்கு என்ன ஆயிடும்? அதுதான் ஆட்டோமேஷன். அதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன். அந்த ஆட்டோமேஷனுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு ஸ்கிரிப்டிங். இது ஸ்கிரிப்டிங்ன்ற லினக்ஸ் கமாண்ட்ஸ் தான். என்ன எல்லாம் பஞ்சா சேர்த்து எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். அதான் அதை நான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவாங்க. ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தென் மென்ஷன் பண்ணிட்டு கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட் அவ்வளவுதான். அப்புறம் ஒரு டெம்ப்ளேட் என்ன பண்ணிட்டேன்? கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டெம்ப்ளேட் வழியா நான் என்ன பண்ண போறேன்? ஆட்டோ ஸ்கேலிங் செட் பண்ண போறேன். அப்ப கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் நான் வந்து மை ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு செட் பண்றேன். லான்ச் டெம்ப்ளேட்ல நம்ம டெம்ப்ளேட் எடுத்துக்கிறோம். நம்ம டெம்ப்ளேட்ல எல்லாமே வந்துருச்சு. சேம் நம்மளோட இந்த நெட்வொர்க்ல தான் டிஃபால்ட் நெட்வொர்க்ல தான் கிரியேட் பண்றேன். இதுக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா என்னோட நெட்வொர்க் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. இந்த இடத்துல என்ன இருக்கு? கான்ஃபிகர் தி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷனல் அப்படின்ற மீனிங்ல என்ன இருக்கு? லோட் பேலன்சிங். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் வந்து பாத்தீங்கன்னா லோட் பேலன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆட்டோ ஸ்கேலிங்கை வந்து லோட் பேலன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஆட்டோ ஸ்கேலிங் வருதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது ஒரு தனி சர்வீஸ். அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ட்ரிகர் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். நாட் ஒன்லி லோட் பேலன்சர் தான் அப்படின்னு கிடையாது. ஒரு கிளவுட் வாட்ச் கூட என்ன பண்ணலாம்? ட்ரிகரிங்கா வச்சிருக்கலாம். அப்ப எப்படி? இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் எடுக்கும்போது என்ன சொன்னேன்? கிளவுட் வாட்ச்ல அலாம் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோ ஸ்கேலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது இப்போதைக்கு பார்க்கலன்னு சொன்னேன்னா, அப்ப நீங்க இப்ப இதை ட்ரை பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க என்னென்ன சர்வீஸ் கம்பைன் பண்ணலாம்னா எஸ்கியூஎஸ், எஸ்என்எஸ், கிளவுட் வாட்ச், EC2, ஆட்டோ ஸ்கேலிங். அப்ப இந்த 5 சர்வீஸையும் நீங்க கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அந்த சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் டெவலப் ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனே போடுங்க. போஸ்ட் பண்ணுங்க. ஒரு சர்வர் உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து கிளவுட் வாட்ச்ல மானிட்டரிங்ல போடுங்க. அப்ளிகேஷன் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்நார்மல் ஆக்டிவிட்டிக்கு கொண்டு வாங்க. அது அப்நார்மல் ஆக்டிவிட்டி வரும்போது சர்வர் உடனே ஸ்டாப் ஆகும். கிளவுட் வாட்ச் உடனே அது உங்களுக்கு அலாம் கொடுக்கும். அங்க ஸ்டாப் ஆன உடனே ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வழியா இன்னொரு சர்வர் என்ன ஆகும்? கிரியேட் ஆகும். அப்ப உங்களுக்கு எப்படி பண்ணணும்? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சர்வரை ஃபர்ஸ்ட் நீங்க பேக்கப் எடுக்கணும். அந்த சர்வரை நீங்க ஃபர்ஸ்ட் பேக்கப் எடுக்கணும். எப்படி நீங்க அதை பேக்கப் எடுப்பீங்க? அப்ப இதுதான் கேட்பாங்க. இப்ப நான் பண்ண மெத்தட் ஃபாலோ பண்றது கிடையாது. நீங்க எப்படி தம்மா பண்ணணும்? நீங்க பண்ற மெத்தட் எப்படி தம்மா பண்ணணும்? ஆல்ரெடி ஒரு சர்வர் நீங்க கிரியேட் பண்ணி வைக்கணும். இந்த சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கணும். இந்த சர்வரை தான் நீங்க என்ன பண்ணணும்? பேக்கப் எடுக்கணும். அப்ப இந்த சர்வர் எப்படி பேக்கப் எடுப்பீங்க? எப்படி ஒரு வால்யூமை பேக்கப் எடுப்பீங்க? வால்யூம் பேக்கப் எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? How to take a volume backup? How to take a volume backup? How to take a volume backup? எலாஸ்டிக் பிளாக் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்ல எப்படி பண்ணுவீங்க? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்ல போயிட்டு அதான் எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். வால்யூம் பேக்கப் எடுக்கிறது எப்படி பண்ணலாம்? ஸ்னாப்ஷாட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் இருக்கா? ஸ்னாப்ஷாட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கப் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்னாப்ஷாட் கான்செப்ட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு வால்யூமை நீங்க பேக்கப் எடுத்து கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸ்னாப்ஷாட் ஆப்ரேஷன். ஓகே. அப்ப வால்யூமை பேக்கப் எடுக்கிறதுக்கு ஸ்னாப்ஷாட் அப்படின்னா அப்ப மிஷினை பேக்கப் எடுக்கிறது எப்படி பண்ணுவீங்க? அப்ப மிஷின் பேக்கப் எடுக்கிறதுக்கு மிஷினை செலக்ட் பண்ணணும். மிஷினை செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்?
நீங்க இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட் இருக்கு பாத்தீங்களா, இதுல போயிட்டு கிரியேட் அ டெம்ப்ளேட் ஃப்ரம் இன்ஸ்டன்ஸ். அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஒரு நேம். ஆமா, அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க கொண்டு வரீங்க. அதான் அந்த சர்வரை தான் நீங்க டெம்ப்ளேட்டா மாத்துறீங்க. சரிங்களா? as usual எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு கிரியேட் லான்ச் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் டீடைல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அட்வான்ஸ் டீடைல் கொடுக்குறீங்க? கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ணணும். அப்ப அந்த சர்வர் நீங்க பேக்கப் எடுக்கிறீங்க. அப்ப அந்த பேக்கப் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல கிரியேட் பண்ணணும். அதை நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல கான்ஃபிகர் பண்ணிடணும். அப்ப கிளவுட் வாட்ச் வந்து ஒரு அலார்மை ஜென்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிளவுட் வாட்ச் யாரை ட்ரிகர் பண்ணணும்? ஆட்டோ ஸ்கேலிங்க ட்ரிகர் பண்ணணும். அப்ப ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு? புதுசா சர்வரை கிரியேட். அப்ப இந்த இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னது? ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஒன்லி ஃபார் லோட் பேலன்சர். ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ஒரு தனி சர்வீஸ். அவரோட இதுவே வந்து ஸ்கேல் அப் பண்றது தான். அவருக்கு தேவை யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர் பண்ணா போதும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம இந்த இடத்துல யாரை கொண்டு வரோம்? லோட் பேலன்ஸ்ல கொண்டு வரோம். சரியா? இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் என்ன? நீங்க கிளவுட் வாட்ச் வச்சு பண்ணி காட்டணும். கிளவுட் வாட்ச் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு வெப்சைட் ஸ்டாட்டிக் இது வந்து நீங்க எனக்கு போஸ்ட் பண்ணி அதை வந்து கிளவுட் வாட்ச் வழியா நீங்க வந்து ட்ரிகர் மானிட்டர் பண்ண வைக்கணும். ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டியை கொண்டு வந்து கிளவுட் வாட்ச் அதை மானிட்டர் பண்ணி அதை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொண்டு வரணும். சர்வர் ஸ்டாப் ஆயிடணும். புது சர்வர் எனக்கு என்ன ஆகும்? ரன் ஆகும். இது எப்படி பண்ணலாம்ன்றத நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? ட்ரை பண்ண. அப்ப இந்த இடத்துல எத்தனை சர்வீஸ் நீங்க கம்பைன் பண்றீங்கன்னா 5 சர்வீஸ் கம்பைன் பண்றீங்க. இதுவே ஒரு ப்ராஜெக்ட் தான். இதுவே ஒரு குட்டி ப்ராஜெக்ட் தான் இது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க எத்தனை சர்வீஸ் நாலேஜ் வரும்? 5 சர்வீஸ் நாலேஜ் உங்களுக்கு வரும். எப்படி ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும், எப்படி அதுல அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணணும், மானிட்டரிங் எப்படி செட் பண்ணணும், புரியுதுங்களா? இது எல்லாமே இதுல வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல நான் லோட் பேலன்சர் அட்டாச் டு எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர் எந்த லோட் பேலன்சரோட அட்டாச் பண்றேன்? கிளாசிக் லோட் பேலன்சர். கிளாசிக் லோட் பேலன்சர் என்கிட்ட இருக்கா? இந்த விபிசி லாட்டிஸ்ன்றது இது என்னோட நெட்வொர்க்கிங்காக வருது. நம்ம இப்போதைக்கு டிஃபால்ட் நெட்வொர்க் தான் யூஸ் பண்றோம்ன்றதுனால இது தேவையில்லை. ஃபார் இம்ப்ரூவிங் த நெட்வொர்க்கோட ஸ்பீடு, நெட்வொர்க்கிங்கோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக விபிசி லாட்டிஸ். இதெல்லாம் அடிஷ்னல் இல்லாத ஒரு காஸ்ட். இது வந்து ஹெல்த் செக். இந்த ஹெல்த் செக் வந்து யாருக்காக அப்படின்னா என்னோட லோட் பேலன்சருக்காக. லோட் பேலன்சர் யாரை ஹெல்த் செக் பண்ணும்? சர்வரை. அப்ப லோட் பேலன்சர் யாரை ஹெல்த் செக் பண்ணுவாங்க? ஓகேங்களா? அதுக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து ஹெல்த் செக் பண்ற மாதிரி வேணும்னா செட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம அதை விட்டுட்டோம். இது வந்து மானிட்டரிங். எப்படி மானிட்டரிங் பண்ணணும்னு தெரியும். எந்த மெட்ரிக்ஸை மானிட்டரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மானிட்டரிங் இங்க நீங்க செட் பண்ணணும். தென் குரூப் சைஸ். குரூப் சைஸ் பொறுத்தவரைக்கும் டிசைடு ஸ்கேலிங் இதுதான் மெயின் பாயிண்ட். எப்படி லோட் பேலன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க? லோட் பேலன்சருக்கு ஹெல்த் செக்கும் லிசனர் ரூல்ஸும் மெயின் கான்செப்ட். அதுதான் மெயினா கேட்பாங்க. அதுதான் மெயின். அதே மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா சொல்ல வேண்டியது இந்த குரூப் சைஸ். குரூப் சைஸ் தான் இதுக்கு முக்கியம். எவ்வளவு ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கணும், எத்தனை சர்வர் கிரியேட் ஆகணும், சர்வர் வந்து எவ்வளவு கம்மி ஆகணும், அந்த குரூப் சைஸ். அப்ப நான் என்னோட சினாரியோ இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வழியாவே சர்வர் கிரியேட் ஆகணும். அந்த சர்வர் எனக்கு எங்க கனெக்ட் ஆகணும்ன்றாங்க. லோட் பேலன்ஸ்ல கனெக்ட் ஆகணும்னு சொல்றேன்னா அப்ப ஆட்டோ ஸ்கேலிங் எனக்கு கிரியேட் பண்ண போற சர்வர் எனக்கு 2 சர்வர் கிரியேட் பண்ணி கொடுக்கும். டிசைட் கெப்பாசிட்டி மினிமம் 1ஆவது இருக்கணும். மேக்சிமம் எனக்கு 3 வரைக்கும் போகலாம். டிசைட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். டிசைட் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கணும், மினிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் போகலாம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி டார்கெட் ட்ராக்கிங் பாலிசிஸ்ல எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் எதை செட் பண்றேன்? ஆவரேஜ் சிபி யூட்டிலைசேஷனா, நெட்வொர்க் இன் அண்ட் அவுட்டா, இல்லைன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரோட கவுண்டா? கவுண்ட். நம்ம இப்ப அப்ளிகேஷனா யூஸ் பண்றோம். நம்ம என்ன லோட் பேலன்சர் யூஸ் பண்றோம்? நம்ம யூஸ் பண்ற லோட் பேலன்சர் நேம் என்ன? அப்ளிகேஷனா? கிளாசிக் லோட் பேலன்சர். கிளாசிக் லோட் பேலன்சர். சரிங்களா? அப்போ சிபிலைசேஷன் தான் கிளாசிக் லோட் பேலன்சருக்கு அதிகமா வைப்பாங்க. அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கு தான் கவுண்ட் வைப்பாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்ளிகேஷன்ஸோட கவுண்ட் ரெக்வஸ்ட்டை பொறுத்து வரும். சரிங்களா?
CPU utilization வரும்போது சர்வரோட யூட்டிலைசேஷன்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அந்த பீக் ஹவர்ஸ் போச்சுன்னா அப்படியே சர்வர் டவுன் ஆகும் சொன்னேன் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்க் சர்வர் வந்து கொஞ்சம் பீக்ல போயிட்டு இருக்கும். ஏன்னா மார்னிங்ல தான் நிறைய டிரான்சாக்ஷன் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டைம்ல பேங்க் சர்வர்லாம் ஒர்க் ஆகுமா? பெருசா அந்த அளவுக்கு இது இருக்காது. அப்ப அந்த பீக் ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா CPU யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கும். இப்ப கொஞ்சம் CPU நார்மலா தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாம் பேங்க் சர்வீஸ்ல இப்ப பேங்க் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் ஓகே. ஆனா மத்தபடி பெருசா இந்த டிரான்சாக்ஷன் லைவ் இந்த இதெல்லாம் நடக்காதாங்க. அப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப நான் வந்து ஆவரேஜ் CPU யூட்டிலைசேஷன் எவ்வளவு வைக்கிறேன்? நான் வந்து ரொம்ப கம்மியா வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு பிராக்டிகலா அந்த ஆட்டோ ஸ்கேலிங் எப்படி நடக்கணுன்றதுக்காக நான் 1ன்னு வைக்கிறேன். வார்ம் அப் டைம் வந்து 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் வார்ம் அப் டைம் அப்படின்றது ஒரு செகண்டரி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வார்ம் அப் டைம் எவ்வளவு செகண்ட்ஸ்ல கிரியேட் ஆகணும். டிசேபிள் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து சர்வர் வந்து டவுன் ஆகும்போது ஆட்டோ ஸ்கேலிங் அப் ஆயிடும். புது சர்வர்ஸ் கிரியேட் ஆயிடும். நீங்க சர்வர் அப்ப பழைய சர்வர்ஸ் நீங்க ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்ப பழைய அந்த ஆட்டோ ஸ்கேலிங் உங்களுக்கு என்ன ஆயிடும்? டிசேபிள் ஆகணுமா? எஸ் ஆர் நோ? எனக்கு தேவைப்படும் போது நீங்க இன்க்ரீஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டேன். நீ உன் ஹெல்ப் போச்சுன்னா என்னோட இது வந்துச்சுன்னா உன் ஹெல்ப் போயிடணும்ல, தேவையில்ல. அப்ப அதை டிசேபிள் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அதை டிசேபிள் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆகும். சரிங்களா? அதுக்கு அந்த டிக் மார்க்கு இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு நெக்ஸ்ட். அவ்வளவுதான் நோட்டிபிகேஷன். இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் இப்போ எனக்கு வந்து சர்வர் டவுன் ஆச்சுன்னா எனக்கு ஆட்டோ ஸ்கேலிங் ஹெல்ப் பண்ண போறாரு. ஆட்டோ ஸ்கேலிங் ட்ரிகர் ஆயிட்டாருன்றது எனக்கு எப்படி தெரியும்? நோட்டிபிகேஷன். அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எப்படி செட் பண்ணணும்னு தெரியும். கரெக்டா? அப்ப நோட்டிபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்களே பண்ணலாம். உங்களுக்கு எப்படி எஸ்என்எஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்ப இதை நீங்களே பண்ணலாம்ல. ஆட்டோ ஸ்கேலிங் ட்ரிகர் ஆச்சுன்னா உங்களுக்கு மெயில்ல இந்த ரீஜன்ல ஆட்டோ ஸ்கேலிங் ட்ரிகர் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆட்டோ ஸ்கேலிங் ட்ரிகர் ஆனாலே மெயின் சர்வர் ஏதோ ஒன்று என்ன இருக்குன்னு அர்த்தம், பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிளாக் ஆனாதானே ஆட்டோ ஸ்கேலிங் ட்ரிகர் ஆகும். அப்ப அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டேக், ரிவ்யூ, கிரியேட். அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் இங்க கிரியேட் ஆகும் போது இந்த ஆட்டோ ஸ்கேலிங் மூலியமா எனக்கு 2 சர்வர் கிரியேட் ஆகும் போது அந்த 2 சர்வரும் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட லோட் பேலன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும். ஆனா இங்க பாருங்க, இப்ப நான் இங்க இன்ஸ்டன்ஸ்ல காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க 2 சர்வர் காமிக்குதா? 2 சர்வர் பெண்டிங் வருதா? இந்த 2 சர்வரோட நேமும் இப்ப என்னோட லோட் பேலன்ஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஒரு நேரத்துல கிரியேட் ஆகும். இது வேணாலும் வரும். அதுதான் ஒரு சர்வர் வந்திருக்கா, இன்னொரு சர்வர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும். ஓகே, ரெண்டுமே இப்ப இன் சர்வீஸ்ல வந்திருக்கா. இப்ப நார்மலா என்னோட இன்ஸ்டன்ஸ் இப்ப என்கிட்ட இப்ப இந்த 2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 இன்ஸ்டன்ஸோட நார்மல் ஐபி அட்ரஸ் எடுத்து ஹிட் பண்ணி பார்ப்போம்.
நார்மலா நமக்கு என்ன அவுட்புட் வரணும் இப்ப வருதா? இப்ப நார்மலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வரோட ஐபி அட்ரஸ் எடுத்து ஹிட் பண்றதுக்கு பதிலா நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா நீங்க நார்மலா ஒரு சர்வருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க மீன் லைக் ஒரே ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து ஐபி அட்ரஸ்ல நீங்க மேப் பண்றது ஓகே. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து மல்டிபிள் சர்வர் இருக்கு. மல்டிபிள் சர்வரையும் நான் எது கீழே கொண்டு வந்திருக்கேன்? லோட் பேலன்சர் கீழே கொண்டு வந்திருக்கேன். அப்ப அந்த லோட் பேலன்சருக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் தான் நீங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு டிஎன்எஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஃபிகர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? டைரக்டா சர்வரோட ஐபி அட்ரஸ் எடுத்து டிஎன்எஸ்ல கான்ஃபிகர் பண்ண மாட்டாங்க. அதாவது டைரக்டா சர்வரோட ஐபி எடுத்து இதை கான்ஃபிகர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ரெண்டு யார் இருக்கா? இவரு கீழே தான் நீங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணிருக்கீங்க. அப்ப இவருக்குன்னு ஒரு நேம் வரும். அந்த நேம் தான் என்ன பண்ணுவாங்க? டிஎன்எஸோட கான்ஃபிகர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் சி நேம் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் சி நேம். அது நான் ரவுட் 53 படிக்கும் போது நான் சொல்றேன். ஒரு சர்வீஸ் படிக்கும் போது நான் சொல்றேன். அப்ப லோட் பேலன்சரோட நேம் என்ன பண்ணுவாங்க? டிஎன்எஸோட கான்ஃபிகர் பண்ணுவாங்க. அப்ப என்கிட்ட லோட் பேலன்சரோட நேம் என்னது? இதுதான் லோட் பேலன்சரோட டிஎன்எஸ் நேம். அப்ப இந்த டிஎன்எஸ் நேம் காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண அப்படின்னா எனக்கு அவுட்புட் வரணும். அதுதான் இதான் சினாரி. கிளியரா? ஓகே, இதை நீங்க இப்ப ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நீங்க இப்ப இதை ட்ரை பண்ணணும். சினாரியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட் நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் மிஷின்ஸை வச்சு நீங்க ட்ரை பண்ணணும். அதாவது எக்ஸிஸ்டிங் மிஷினை லைக் டெம்ப்ளேட் எடுத்து அதை வந்து லோட் பேலன்ஸ்ல நீங்க வந்து ஆட்டோ ஸ்கேலிங்ல கொண்டு வந்து கான்ஃபிகர் பண்ணுங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. கிளாசிக் லோட் பேலன்சர் அவ்வளவுதான், சிம்பிள் சினாரியோ. சரிங்களா? கிளாசிக் லோட் பேலன்சரை நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கோட கொண்டு வந்து பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா பண்ணது முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் நான் லோட் பேலன்சரா பண்ணி காமிக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா அது ஆட்டோ ஸ்கேலிங்ல கான்ஃபிகர் பண்ணுங்க. சரிங்களா? நான் வெறும் லோட் பேலன்ஸ்ல கான்ஃபிகர் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா அது ஆட்டோ ஸ்கேலிங்ல கான்ஃபிகர் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். அது எப்படி பண்ணிடலாம் நான் சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. இதுவும் டெலீட் பண்ணுங்க. நாம்ஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்களே அதையும் டெலீட் பண்ணி விட்டுருங்க. எல்லா வேலை முடிஞ்சோடனே அதை அப்பப்போ என்ன பண்ணிடணும்? ப்ராப்பரா டெலீட் பண்ணிடணும். இல்லைன்னா தேவையில்லாம காசு நம்மளுக்கு போடுவோம். டெலீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லோட் பேலன்சர். இந்த லோட் பேலன்ஸ்ல டெலீட் பண்ணுறேன். நம்ம பண்ண போறது நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் என்னன்னா அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த லோட் பேலன்சர்ஸ் தான். மேக்ஸிமம் வந்து பேஸ்ட் ஆன் தட் பாத் பேஸ் ரவுட்டிங்ஸ்ல ஒர்க் ஆகிற ஒரு லோட் பேலன்சர். பாத் பேஸ் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFCன்னு எடுத்துக்கோங்க. HDFCன்றது ஒரு பேங்க். சரிங்களா? ஸோ இதுல நீங்க லைக் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸ் பாத் பேஸ் ரவுட்டிங்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ HDFC பேங்க்ல இப்போ பர்சனல் லோன்னு ஒன்று இருக்கு, NRIன்னு ஒன்று இருக்கு, SMEன்னு இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, நீங்க இந்த இடத்துல கவனிங்களேன். நீங்க வெறும் பர்சனல் அப்படின்னு கொடுக்கும்போது இங்க எப்படி இருக்கு? இது நான் கிளிக் பண்ணும்போது இங்க என்ன மாறுது? அப்ப என்ன நடக்குது இங்க? இந்த இடத்துல ஸ்லாஷ்க்கு அப்புறம் நான் இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாத். அது பேர் தான் பாத். இதுக்கு பேர் தான் பாத் பேஸ் ரவுட்டிங். நான் என்ன கிளிக் பண்றேனோ அந்த கிளிக் பண்ற ரெக்வஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி எனக்கு என்ன ஆகுது? ரெக்வஸ்ட் நான் மாறுதா? அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாத் பேஸ் ரவுட்டிங். இது கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து பண்ண முடியாது. கிளாசிக் லோட் பேலன்சர்ல இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா வரல. ரெக்வஸ்ட் வந்து என்ன மாதிரி ரெக்வஸ்ட்ன்றது அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாதுன்னு சொன்னா. பட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படி கிடையாது. என்ன ரெக்வஸ்ட் வருதோ அதை என்ன பண்ணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதை பொறுத்து தான் அதை என்ன பண்ணும்? டிராபிக்கை ரவுட் பண்ணும். அதுதான் பாத் பேஸ் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இது கேட்பாங்க இன்டர்வியூல. எப்படி கேட்பாங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் பண்ணும்? அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வில் பேசிக்கலி ஒர்க்ஸ் ஆன் தி
path based routing. Classical load balancers basically work on the round robin algorithm. என்ன algorithm? Round robin algorithm. Round robin algorithm na first request, ரெண்டாவது request, மூணாவது request, நாலாவது request, 5 6 இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், மாத்தி மாத்தி கொடுக்கும். இப்ப இந்த இடத்துல 3 சர்வர் இருந்துன்னா 1 2 3 1 அந்த மாதிரி இதுதான் என்ன அல்காரிதம், ரவுண்ட் ராபின் அல்காரிதம். ஓகேங்களா, ரவுண்ட் ராபின் அல்காரிதம். ஓகேங்களா, பாத் பேஸ் ரவுட்டிங்ன்றது நான் என்ன செலக்ட் பண்றேனோ அந்த செலக்ட் பண்ற பாத் பேஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகும், டிராஃபிக்கா ரவுட் பண்ணும். சரிங்களா, அப்ப இங்க நான் லோட் பேலன்ஸர் கிரியேட் பண்றேன், அதை நான் இன்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன். இப்போ எப்படி அது பாத் பேஸ் ரவுட்டிங்ல பண்ணலாம்ன்றதை நான் காமிக்கிறேன். தனியா சர்வீஸ் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் இல்ல, ஏன் இங்கே கொண்டு தான் ஸ்கிரிப்ட் இருக்கு, அதான் இங்க எது கொண்டு தான் ஸ்கிரிப்ட் இருக்கு. நார்மல் இன்ஸ்டன்ஸ்ல இங்க கொண்டு தான் ஸ்கிரிப்ட் இருக்கு. சி அந்த ஸ்கிரிப்ட் எதுக்காக நான் இங்க மென்ஷன் பண்றேன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 1 இருக்கு, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 100ன்னு வச்சிருக்கேன். அப்ப அந்த இடத்துல தான் இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நான் ஈஸியா மேனேஜ் பண்ணேன். அதுதான் ஆட்டோ ஸ்கேலிங்ல தான் அந்த ஸ்கிரிப்ட் வரும்னு கிடையாது, நார்மலா சர்வர்லயே இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு. சரிங்களா, நான் எதுக்காக அந்த ஸ்கிரிப்ட் அங்க மென்ஷன் பண்றேன்னா, இப்போ கொண்டாந்து முன்னாடி உங்களுக்கு ஒரு அவுட்புட் காமிச்சேனா, ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் காமிச்சேனா, அது எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்கிரிப்ட் மூலியமா தான். இந்த ஸ்கிரிப்ட் மூலியமா நான் என்ன பண்ணேன், ஒரு மிடில்வேர் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணேன், அந்த மிடில்வேரை ஸ்டார்ட் பண்ணேன், அதில் இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து பேஸ்ட் பண்ணேன். இதை நான் மேனுவலா உள்ள போய் பண்ணணும், ஒரு சர்வரை ஓப்பன் பண்ணி மேனுவலா உள்ள போய் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், வெளியிலே பண்ணிட்டேன்னா அதுதான் ஆட்டோமேஷன். அதுக்கு தான் இது வந்து ரியல் டைம்ல இப்படி பண்ணுவாங்கலாம் கிடையாது. நான் உங்களுக்கு இங்க அவுட்புட் காமிக்கணும், அப்ப எப்படி உங்களுக்கு புரியும் உங்களுக்கு? சரிங்களா, அந்த அவுட்புட்காக தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணேன். சரியா, அவுட்புட்காக தான் நான் இங்க மென்ஷன் பண்ணேன். இப்போ இந்த ரவுண்ட் இப்போ இங்க ஆயிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்ல அந்த பாத் பேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் பாருங்க. இப்போ நான் வந்து facebook.com இங்க ஃபேஸ்புக்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இந்த பாத் பேஸ் ரவுட்டிங்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல மறுபடியும் நான் அந்த ஸ்கிரிப்ட் தான் எழுத போறேன், ஆனா கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். bin bash m install service, ஆனா அது நடுவில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? லினக்ஸ் கிளாஸ் பாத்தீங்களா? பாருங்க. சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. எக்ஸாம்பிள் என்கேடிஏஆர் சொல்லி ஒரு ரிலீஸ் நோட் சப்ஜெக்ட் பண்ணி கொடுத்தீங்க. நம்ம எக்ஸாம்பிள் கமாண்ட் கொடுத்துருக்கீங்க. என்கேடிஏஆர்ன்றது டைரக்டரி கிரியேட் பண்ற கமாண்ட். அது டைரக்டரி அது மீனிங் நேம் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த நேம் கொடுப்போம். எக்ஸாம்பிள் என்கே டைரக்டரி ரிலீஸ் கொடுத்தீங்கன்னா இன்க்ளூட் ரிலீஸ் தான் வந்துருக்கு. என்ன அந்த சப்ஜெக்ட் நேம் டைரக்டரினா என்ன? ஃபோல்டர், ஜஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். எம்கேடிஆர்ன்றது ஃபோல்டர் கிரியேட் பண்ற கமாண்ட். சரிங்களா, ஃபோல்டர் கிரியேட் பண்ற கமாண்ட். அது டெக்னிக்கலா லினக்ஸ்ல அதுக்கு பேரு டைரக்டரின்னு சொல்றோம். நார்மலா விண்டோஸ் மிஷின்ல என்ன பண்ணுவீங்க, ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்களா? அது லினக்ஸ்ல அதுக்கு பேர் என்னது, அதுக்கு என்ன கமாண்ட்? அவ்வளவுதான். சரிங்களா, நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன், அது எந்த இடத்துல கிரியேட் பண்றேன்,
வேர் www.html ஃபேஸ்புக் அப்படின்ற நேம்ல என்ன பண்றேன், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். சேம் அதே கண்டென்ட் தான் இது பண்றேன். ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் அது இந்த டைரக்டரிக்குள்ள இன்ஸ்டால் வரணும்னு சொல்றேன். இந்த டைரக்டரி எங்க இருக்கு, வேர் www.html குள்ள டைரக்டரி இருக்கு. அந்த டைரக்டரிக்குள்ள இந்த இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு. சரிங்களா? அப்ப இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இதே மாதிரி நான் என்ன இது ஒரு சர்வரா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் என்ன பண்றேன், இன்னொரு சர்வர் கிரியேட் பண்றேன். இந்த பெண்டிங்ல இருக்கா, இப்போ இன்னொரு சர்வர் கிரியேட் பண்றேன். இங்க நான் அதை சேஞ்ச் பண்றேன், இன்ஸ்டாகிராம்னு மாத்திக்கணும். சரிங்களா? கண்டென்ட்டையும் மாத்திக்கணும். ஓகேவா? எல்லாமே மாத்தியாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்றேன்னா, என்னோட லோட் பேலன்சர் கீழே நான் வந்து டேக் பண்ண போறேன். அப்ப நான் ரெண்டுத்தையுமே டேக் பண்ணும்போது என் லோட் பேலன்ஸ் இருக்குன்னு ஒரு நேம் வரும். கரெக்டா? அப்ப அந்த நேம் ஸ்லாஷ் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது எந்த சர்வர்ல கனெக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் மிஷின்ல கனெக்ட் ஆகும். ஸ்லாஷ் இன்ஸ்டாகிராம்னு கொடுத்தா செகண்ட் மிஷின்ல. இப்போ அந்த இடத்துல நான் பாத்துக்கு ஏற்ற மாதிரி அது டிராஃபிக் ரவுட் ஆகுதா? அந்த ஸ்லாஷ் பாத் செட் பண்ணும்போது அது ரவுட் ஆகுதா? ஸோ அதுதான் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ். அதுதான் பாத் பேஸ் ரவுட்டிங். என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணும், அது ஷேர் பண்ணும். சரிங்களா? கிளாசிக்கல் லோட் பேலன்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. அது வந்து என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் சர்வரோட கனெக்ட் பண்ற மாதிரி தான். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், என்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றதை என்ன பண்ணும், அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து லோட் பேலன்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம். இப்போ பிஃபோர் கோயிங் டு கனெக்ட் த லோட் பேலன்சர், இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் குரூப் செட் பண்ணணும். ஓகேங்களா? இது கிளாசிக் லோட் பேலன்சருக்கு அந்த டார்கெட் குரூப்ன்றதெல்லாம் கிடையாது. டைரக்டா லிசனர் போர்ட்லாம் நீங்க ஆட் பண்றது தான். பட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கு அப்படி கிடையாது. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் நீங்க செட் பண்றீங்கன்னா பிஃபோரா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு டார்கெட் குரூப் செட் பண்ணணும். அப்ப அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகும்? இட்ஸ் பேசிக்கலி ஒர்க்ஸ் ஆன் தி OSI லேயர் ஆஃப் 7th லேயர் ஆஃப் OSI லேயர்ல ஒர்க் ஆகும். ஓகேங்களா? தென் it automatically route the traffic based on the path based routing and it consider the target based on the target group. ஓகேங்களா? டார்கெட் குரூப்பை பேஸ் பண்ணி தான் அதை என்ன பண்ணும், அதோட டார்கெட்டை செட் பண்ணும். ஓகேங்களா? அந்த OSI லேயர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங்கா, அது டக்குன்னு மறந்து போச்சு பாருங்க. OSI மாடல்ஸ், ஓபன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன்ஸ். இது நெட்வொர்க்கிங்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெட்வொர்க்கிங்ஸ்ல நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த OSI லேயர் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த OSI லேயர்ஸ் கேட்பாங்க. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எதுல ஒர்க் ஆகுது? அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்ல எதுல ஒர்க் ஆகுது அப்படின்னா லேயர் 7ல ஒர்க் ஆகுது. அப்போ ஓவரால் என்ன லேயர்ஸ் இருக்கு? 7 லேயர்ஸ் இருக்கு மொத்தம். பிசிக்கல், டேட்டா, நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன். நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு யூசர் சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் மேல இருந்து கீழே பார்ப்பேன். ஒரு பேக்எண்ட்ல இருந்து ஐடில இருந்து பார்க்கும்போது நான் கீழே இருந்து மேலே பார்ப்பேன். எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் ஆகும்? ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லேயர், அடுத்தது டேட்டா லிங்க் லேயர், அடுத்தது நெட்வொர்க் லேயர், அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர், அடுத்தது செஷன், அடுத்தது பிரசன்டேஷன், அடுத்தது அப்ளிகேஷன். அப்போ லாஸ்டா இருக்கிற இந்த அப்ளிகேஷன் லேயர்ல என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் ஆகுது? HTTP, FTP, SSH, இது எல்லாமே அப்ளிகேஷன் லேயர்ல ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? பிரசன்டேஷன் லேயர் வந்து சின்டாக்ஸ் லேயர். ஓகேங்களா? இந்த SSL சர்டிபிகேட், FTP இதெல்லாம் பிரசன்டேஷன். செஷன் லேயர்ன்றது செஷன் லேயர் அப்படின்றது டைம் அவுட் லேயர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் செஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கிளிக் பண்றீங்க, கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் சுத்திக்கிட்டே இருந்து கடைசியில பார்த்தா செஷன் டைம் அவுட் ஆகும் பாத்தீங்களா? அதுதான் என்னது? செஷன் லேயர். சரிங்களா? செஷன் டைம் அவுட் ஆகுது இல்லையா?
தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன்ஸ். நெட்வொர்க் லேயர் பேக்கெட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ற நெட்வொர்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக பண்ற டேட்டா லிங்க். பிசிக்கல்ன்றது ஒரு சர்வர்ஸ். அப்ப சர்வருக்குள்ள தானே எல்லாமே நடக்குது, அதான் பிசிக்கல். அப்ப நீங்க ஒரு யூசரா பாக்குறீங்கன்னா மேல இருந்து கீழே, ஒரு டெக்னிக்கல் டீமா பாக்குறீங்கன்னா கீழே இருந்து மேல. அப்ப நம்மளோட ஓஎஸ்ஐ லேயர்ல அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்ல எதுல ஒர்க் ஆகும்? லேயர் 7. நெட்வொர்க் லோட் பேலன்ஸ்ல எதுல ஒர்க் ஆகும்? லேயர் 3. நெட்வொர்க் லோட் பேலன்சர் ஒர்க் ஆன் லேயர் 3. கிளாசிக் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகும்? It will support both layer 7 and layer 3. Layer 7 and layer 3 ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ணும். சரியா? அப்ப நான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ல லேயர் 7ல ஒர்க் பண்றேன். இதெல்லாம் சொல்லணும். லோட் பேலன்சர் பத்தி கேக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். சரிங்களா? லோட் பேலன்சர் பத்தி கேக்குறாங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா அந்த ஓஎஸ்ஐ லேயரை பேஸ் பண்ணி தான் நீங்க சொல்லணும். ஏன்னா நெட்வொர்க்கிங்ஸ்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து ஓஎஸ்ஐ லேயர் தான். அதை பேஸ் பண்ணி தான் நெட்வொர்க்கிங்ஸ் இதுவே இருக்கு. இன்டர்வியூலயும் மோஸ்ட்லி ஏடபிள்யூஎஸ்ல கேட்கற எல்லா கொஸ்டின்ஸுமே ஓஎஸ்ஐ லேயர் மீன் நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங் தான் அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப விபிசி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே ஈக்குவலா நீங்க என்ன பண்ணணும்? லோட் பேலன்சர்ஸை படிக்கணும். ரொம்ப முக்கியம் இது. சரிங்களா? இன்டர்வியூல மோஸ்ட்லி கேட்டுருவாங்க இந்த கொஸ்டின் ஏடபிள்யூஎஸ். அப்ப கிரியேட் டார்கெட் குரூப். டார்கெட் குரூப் ஒரு இன்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. டார்கெட் குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் நேம் கொடுக்கணும். நான் FGTG அப்படின்னு கொடுக்குறேன். போர்ட் நம்பர் வந்து HTTP ப்ரோட்டோகால் தான், டிஃபால்ட் VPC. ஹெல்த் செக்ல வந்து எப்படி செக் பண்ணணும்? எந்த பேஸ்ல செக் பண்ணணும்? ஃபேஸ்புக் /index.html. இதுதான் பிங் பாத். ஏன்னா இதுக்குள்ள தானே HTML இருக்கு. HTML Facebook /index.html. நெக்ஸ்ட் எந்த டார்கெட்டோட செட் ஆகணும்? ஃபேஸ்புக். அப்ப இன்க்ளூடிங் as pending below டார்கெட் வந்து செட் பண்றோம். அப்போ ஒரு டார்கெட் செட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்? இன்னொரு டார்கெட். ஏன்னா 2 டார்கெட் இருக்கு இல்லையா? டார்கெட் நேம் என்ன? இன்ஸ்டா டீச்சிங் கொடுத்துக்கோங்க. சேம் அதே ப்ரோட்டோகால். செட் பண்ணியாச்சு. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? 2 டார்கெட் குரூப் இருக்கு. இன்னும் லோட் பேலன்சரோட என்ன பண்ணல? அசோசியேட் பண்ணலாம். லோட் பேலன்சரோட அசோசியேட் பண்ணணும். லோட் பேலன்ஸ்ல என்ன லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணணும்? அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் மென்ஷன் பண்றேன். ALB இன்டர்நெட் ஃபேசிங் நெட்வொர்க்கிங் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்ல டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப். லிசனர்ல நீங்க லிசனர் ரூல்ஸ்ல இங்க தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த டார்கெட் குரூப் அப்படின்றத செட் பண்ணணும். நம்ம 2 டார்கெட் குரூப் வச்சிருந்தோமா? 2த்துல ஒரு டார்கெட் குரூப் இங்க கொடுக்குறோம். அடுத்த டார்கெட் குரூப் இங்க ஆட் பண்ணலாம். ஆனா இங்க ஆட் லிசனர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகுதுங்க? போர்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. போர்ட் எதுல தான் இருக்கணும்? 80ல தான் இருக்கணும். ஆனா ஒரு லிசனர்ல ஒரு ப்ரோட்டோகால் தான் செட் பண்ண முடியும். அப்ப இதுல நம்மளால இன்னொரு 80 ஆட் பண்ண முடியாது. அப்ப ஒரு டார்கெட் குரூப் தான் உங்களால ஆட் பண்ண முடியும். அப்ப எப்படி அது ஒர்க் ஆகும்? ஸோ மேனுவலா பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் அதில் ஆட் பண்ணுவாங்க. வேற ஒரு டைப்ல தான் என்ன பண்ணுவாங்க? மாத்துவாங்க. நான் என்ன பண்றேன்னா பேசிக்கா ஒரே ஒரு இது மட்டும் ஆட் பண்றேன். பண்ணிட்டு நான் வந்து சிம்பிளா நான் என்ன பண்றேன் அப்படின்னா லோட் பேலன்சரை கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? லோட் பேலன்சரை கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ இது ப்ரொவிஷனிங்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லிசனர் ரூல் இருக்கா? இப்போ இந்த லிசனர் ரூலை கிளிக் பண்ணுங்க. போயிட்டு ஆடிங்க அனதர் ரூல். இன்னொரு ரூலை நீங்க ஆட் பண்ணுங்க. இங்க போயிட்டு இன்னொரு ரூல் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் வந்து நியூ ரூல் அப்படின்னு கொடுக்குறேன். கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி டிராஃபிக் ரவுட் ஆகணும்? பார்த்து நான் பார்த்து வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா /Facebook
ஓகேங்களா? ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறோம். ஸ்லாஷ் ஃபேஸ்புக் ஸ்டார். ஸ்டார் ஏன் இங்க ஸ்டார் கொடுக்குறோம் அப்படின்னா, பார்த்த பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ஆர்ஐன்னு கொடுக்குறேன். என்ஆர்ஐல இப்ப நான் உள்ள வந்திருக்கேன். இப்ப இதுல ஹோமு, பே, சப் டைரக்டரிஸ் போதா, இது போதா. இப்ப எஸ்எம்இ எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்எம்இன்னு எடுக்கிறேன். எஸ்எம்இல ஒரு இது போதா, கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி போவோம் பாருங்க. இது பாருங்க. இப்ப இதுல பாருங்க, இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஹோம் லோன் ப்ராடக்ட்னா ஹோம் லோன் ப்ராடக்ட்ல இந்த ஹேஷ் இருக்கா, ஹோம் லோன் எடுக்கணும். ஹோம் லோன்ஸ்ல போயிருக்கா, பிளாட் லோன் மாறுதா. ஸோ அதுதான். அப்ப அதுதான் அந்த பாத். அதாவது என்னன்னா, ஹோம்ன்றது தான் மெயின். ஆனா அதுக்குள்ள நிறைய போகுது இல்லையா? அதனால தான் நான் இங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபேஸ்புக்குன்னு கொடுப்பாங்க. ஃபேஸ்புக் அப்புறம் ஸ்லாஷ் போட்டாலும் அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம். அப்ப இஃப் பாத் ஸ்லாஷ் ஃபேஸ்புக் ஸ்டாரா இருந்ததுன்னா எங்க கொண்டு போகணும்? ஃபார்வர்ட் த டார்கெட் டு, எங்க டார்கெட் கொண்டு போகணும்? எஃப்ஜிடிஜி. சரியா? எஃப்ஜிடிஜி ப்ரையாரிட்டி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 500 அப்படின்னு கொடுத்துருங்க. ப்ரையாரிட்டி வந்து 500 அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட். இதே மாதிரி நான் என்ன பண்ணணும், இன்னொரு ரூல் கிரியேட் பண்ணணும். இன்ஸ்டாகிராமுக்கு பண்ணணும். 2 ரூல் பண்ணணும். ஒன்னு ஃபேஸ்புக்கு பண்ணிட்டேன், இன்னொன்னு இன்ஸ்டாகிராமுக்கு பண்ணணும். கண்டிஷன் எப்படி கொடுக்கணும்? பாத் பேஸ் கண்டிஷன், பாத் ரெண்டு ரூல் செட் பண்ணியாச்சு. நம்மளோட லோட் பேலன்ஸோட டிஎன்எஸ் நேம் இருக்கு இல்லையா? நார்மலா இப்ப இந்த சர்வர்ல பாருங்க, நார்மலா இந்த சர்வர் இருக்கு இல்லையா? நார்மலா இந்த சர்வர் பாருங்க, நார்மலா இந்த ஃபேஸ்புக் என்ன பண்றேன், ஹிட் பண்றேன். காப்பி அடிச்சாங்க. இப்போ இதுல டெஸ்ட் பேஜ் வரணும். டெஸ்ட் பேஜ் வருதா? டெஸ்ட் பேஜ் ஸ்லாஷ் ஃபேஸ்புக்னு கொடுக்கணும். வருதா? இப்போ இங்க பாருங்க, இதே லோட் பேலன்ஸ், இதே லோட் பேலன்ஸ், லோட் பேலன்ஸ் நேம் கொடுக்கும் போதும் அந்த டெஸ்ட் பேஜ் வரணும். வருதா? ஸ்லாஷ் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுக்கும்போது டார்கெட் ஒண்ணு ஃபேஸ்புக்கு போகணும். ஓகேவா? இதே இன்ஸ்டாகிராம்னு போகும்போது இன்ஸ்டாகிராமுக்கு போகணும். லோட் பேலன்ஸ்டா அப்ப பாத்துக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குற பாத்துக்கு ஏத்த மாதிரி டிராபிக் ரவுட் ஆகுதா? இதுதான் பாத் பேஸ் ரவுட்டிங். எனக்கு இதே சினாரியோ நீங்க பண்ண போறீங்க.
ஆனா இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து நீங்க ஒரு ஆட்டோ ஸ்கேலிங்ஸ் செட் பண்ணிட போறீங்க. ஓகேங்களா? இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபேஸ்புக் சர்வரை மட்டும் மேனுவலா போயிட்டு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. மேனுவலா போயிட்டு என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் எந்த சர்வர் மட்டும் கிரியேட் பண்ணணும்? இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக்கை ஸ்டாப் பண்ணா இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணுமா? அதான் எந்த சர்வர் கிரியேட் ஆகும்? ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாகிராமா? ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கு. நீங்க மேனுவலா போயிட்டு ஃபேஸ்புக்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்ன சர்வர் அது ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்ணும்? ஃபேஸ்புக்கை கிரியேட் பண்ணவங்க ஃபேஸ்புக்கை தானே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா? ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்தையும் நீங்க ஆட்டோ ஸ்கேலிங்ல கொடுக்குறீங்க. லோட் பேலன்ஸை கான்ஃபிகர் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங்ல கொடுக்குறீங்க. நீங்க மேனுவலா போயிட்டு ஃபேஸ்புக்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்ப ஆட்டோ ஸ்கேலிங் எதை கிரியேட் பண்ணலாம்? ஃபேஸ்புக்கை தான் கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் கிரியேட் ஆகும். அப்ப எப்படி பண்ணலாம்ன்றத ட்ரை பண்ணுங்க. அதுக்கு ஃபேஸ்புக்கோட ஒரு டெம்ப்ளேட், இன்ஸ்டாகிராமோட ஒரு டெம்ப்ளேட் ரெண்டுத்தையுமே நீங்க ஆட்டோ ஸ்கேலிங்க்கு என்ன பண்ணணும்? கான்ஃபிகர் பண்ணி கொடுக்கணும். அதை பண்ணிட்டு லோட் பேலன்ஸரோட என்ன பண்ணணும்? நீங்க அட்டாச் பண்ணணும். என்ன லோட் பேலன்ஸை செலக்ட் பண்ணாங்க? அப்ளிகேஷன் கான்செப்டை செலக்ட் பண்ணணும். கிளாசிக்னு செலக்ட் பண்ணிக்க கூடாது. அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸை செலக்ட் பண்ணணும். அதுல 2 டார்கெட் குரூப் காமிக்கும். அந்த 2 டார்கெட் குரூப்மே அதுல கொடுக்கணும். அப்பதான் அது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் கான்செப்டை இப்படிதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதை ப்ராக்டிக்கலா பாருங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து ஃபியூச்சர்ல கூட பார்த்துக்கிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. நான் சொன்ன அந்த கான்செப்ட், அந்த கிளவுட் வாட்ச் வச்சு பண்ற கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? லோட் பேலன்ஸரே இல்லாம கிளவுட் வாட்ச் வச்சு அதை பண்றது பண்ணி காட்டுங்க. கிளவுட் வாட்ச், எஸ்என்எஸ், எஸ்கியூஎஸ், சர்வர், ஆட்டோ ஸ்கேலிங். ஆட்டோ ஸ்கேலிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். அந்த சர்வரை பேக்கப் எடுத்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல செட் பண்ணிடணும். அந்த சர்வருக்கு கிளவுட் வாட்ச் செட் பண்ணணும். அதை ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டியை கொண்டு வரணும். புரியுதுங்களா? கிளவுட் வாட்ச் அதை மானிட்டர் பண்ணி அலார்ம் ட்ரிகர் பண்ணணும். அந்த அலார்ம் நோட்டிபிகேஷன் வரணும். புரியுதுங்களா? நோட்டிபிகேஷன் வந்த உடனே ஆட்டோ ஸ்கேலிங் என்ன ஆகும்? கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் சர்வர் என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும். இதான் சினாரியோ. இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மெயிலாகவும் வரணும். எஸ்கியூஎஸ்லயும் உங்களுக்கு என்ன ஆகும்? கியூவிங்லயும் ஸ்டோர் ஆகும். சரியா? இதான் சினாரியோ. இது ரெண்டுத்தையுமே இது எல்லாத்தையும் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் உங்களோட டாஸ்க். ஸோ ஒன்ஸ் முடிச்ச உடனே எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ப்ராப்பரா டெர்மினேட் பண்ணிடணும். சரியா? இது லோட் பேலன்ஸர். சர்வரையும் ஸ்டாப் பண்ணணும். அவ்வளோதான். நான் கொஞ்ச நேரத்தில் ரெக்கார்டிங்ஸ் அனுப்பி விட்டுறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஆஸ் யூஷுவல் 5:15